சுமார் நான் கேக்குதா? கேக்குது பாரு. லேட்டா ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி லேட்டா முடிச்சிடலாமா? பாப்போம்ண்ணா, எப்படி போகுதுன்னு பார்ப்போம். பிரகாஷ் நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜாயின் பண்ணுவேன். இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னேன். ஓகே ஓகே. ஜாயின் பண்றாரா? ஓகே. ஆமாம். சரி, என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? இல்லை, நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சாரியோட ஆரம்பிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக இன்னைக்கு காலையில் ஸ்பேஸ் ரெக்கார்டிங் போடும்போது நேற்று ஸ்பேஸ் போடணும். பட் தவறுதெல்லாம் நான் வந்து பிரகாஷ் ப்ரோக்கு வந்து மாற்றி அமைச்சிட்டேன். முந்தா நேற்று ஸ்பேஸ் அமைச்சிட்டேன். ஸோ அது மத்தியானம் தான் ரியலைஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. யூடியூப்ல கரெக்டாக போட்டிருக்கோம். இனிமே அந்த மாதிரி வராது. என்ன பிரச்சனைனா, நீ கொஞ்ச நாளா வந்து உன்னோட இதுவிலே இல்ல, நினைவிலே இல்ல. அந்த ஓணம் வந்து போனதுல இருந்து நீ ஆளே மாறிட்ட அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே. இல்ல ப்ரோ, இன்னைக்கெல்லாம் 8:20 ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. இந்த பரணி பையன் வந்துட்டு ஒரு பொறுப்பு இல்ல ப்ரோ. வர வர முன்ன மாதிரி இல்ல அவன். ஏங்க உங்களை லேட்டா ஸ்டார்ட் பண்ணத கேட்டாருங்க அவரு. அதுதான் சொல்றேன், பரணியாலதான் எல்லாம் முடியும். பரணி வந்துட்டு டெய்லியும் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் நான் சீக்கிரமா, அவன் லேட்டா வரான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் லேட்டாவே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஆமா, இந்த 2-3 நாளா பரணி ப்ரோ லேட்டா தான் என்ட்ரி ஆறாரு. நானும் 8:10 இருந்து பாத்துட்டு இருக்கேன். சரி, நீங்க 8:10 தான் ஆரம்பிப்பீங்கன்னு 10 நிமிஷமா நானும் வெளியே போயிட்டு உள்ள வந்துட்டு இருக்கேன். நமக்கு தான் இன்னைக்கு பக்கானு. பிரகாஷ் ப்ரோவும் இந்த எப்பவுமே வர டைம் தானே இது ரெகுலரா? பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? பிரகாஷ் நான் கேக்குதா? 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அவர் உள்ள வந்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப மைக் ஆன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். எமோஜி போட ஆரம்பிச்சிட்டாரு. எமோஜி அவர் வெளியே போயிட்டு திரும்ப வருவாரு. இல்ல இல்ல இல்ல, மைக் ஆன் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். ருணாகுலி என்ன ப்ரோ தெலுங்குல விட்டுருக்காங்க, கன்னடத்துல விட்டுருக்காங்க, தமிழ்ல மட்டும் விடல. நான் மலையாளத்திலே பாட்டேன். வெயிட் பண்ணி பார்த்துட்டு மலையாளத்திலே பார்த்தேன். அப்படியா? அது சில இது ஏன்னு தெரியல. அது சிலது எப்படி என்ன பிளான் பண்ணி பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. சோனிலு அதே மாதிரி ஹாட் ஸ்டார் மோஸ்ட்லி எல்லா லாங்குவேஜும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பட் நொனக்குழி ஹாட் ஸ்டார் தான். பட் ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. இல்லை சாரி, நொனக்குழி வந்து ஜி5 தானே? ஜி5 ஹாட் ஸ்டாரா? பரணி நீ ஆரம்பி, பரணி ஒரு அப்டேட் ஆரம்பிச்சிரு இன்னைக்கு. கரெக்டா இருக்கும். ஆனா ஆல்ரெடி லேட்டு. உன் அப்டேட் நீ ஆரம்பிச்சாதான் அந்த ஒரு ஃப்ளோல போக முடியும். ஓகே. அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அமரன் ஃபஸ்ட்டு சிங்கிள் ஹே மின்னலே வந்து சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிருன்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு. ஜிவி பிரகாஷன் ட்வீட் பண்ணியிருந்தாரு. அந்த பாட்டு சீக்கிரமே வந்துடும். அதே மாதிரி தக் லைஃப் ஷூட் ஆப்னு சொல்லி அஃபிஷியலாக வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பேட்டா ஆப்லேருந்து லிக்கா லிக்கா வீடியோ சாங் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. பிரபுதேவா படம். ஜீவாவோட பிளாக் படம் வந்து ட்ரெயிலர் நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி சார் படத்துலேருந்து புட்ட வச்ச சாங் வந்து லிரிக்கட் வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. கங்குவா தமிழ்நாடு ரிலீஸ் வந்து அபி என்டர்டெயின்மெண்ட் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அபினேஷன் நினைக்கிறேன், அவர் தான் ரிலீஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி இந்த வாரம் வந்து ப்ரொமோஷனல் ஈவெண்ட் வந்து மலேசியாலையும் சிங்கப்பூர்லையும் பிளான் பண்ணியிருக்காங்க அமரனுக்கு. சிங்கப்பூரில் ஃபேன்ஸ் மீட் அண்ட் கிரீட்டும் இருக்குது. ஸோ மலேசியாவில் வந்து ஆஃபிஷியல் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் தான் வந்து ஈவெண்ட் பிளான் பண்ணுறாரு, டிஎம்ஒய். அதே மாதிரி விகடனில் வந்து வேட்டையின் எக்ஸ்க்ளூசிவ் கவர் பிக் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஞானவேல் ராஜாவோட இன்டர்வியூ வந்து விகடனில்
வரும். கூடிய சீக்கிரமே வந்துரும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது அப்டேட் விட்டு போச்சா? மாவீரன் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஏதாவது அப்டேட் விட்டு போச்சான்னு? இல்ல ப்ரோ, நேத்து வந்து கிளாடியேட்டர் ட்ரெய்லர் விட்டாங்க, இன்னைக்கு தான் பார்த்தேன். அது நல்லா இருந்துச்சு. சூப்பர் சூப்பர். நான் நேத்து அந்த மார்வல் ட்ரெய்லர் அப்பவே சொல்லியிருப்பேன், ஆனா அந்த படத்து மேல எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்துச்சு. ஆனா நேத்து செகண்ட் ட்ரெய்லர் சூப்பரா இருந்துச்சு, இன்னைக்கு தான் பார்த்தேன். ஆமா பயங்கரமா ஆமா, இருந்துச்சு. நானும் ஸ்பேஸ் முடிஞ்சிட்டு போய் பார்த்தேன். செம்மையா இருந்துச்சு ட்ரெய்லரு. ஃபர்ஸ்ட் ட்ரெய்லரோட இது உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ஆமா ப்ரோ, கண்டிப்பா தேட்டர்ல போய் பார்க்கணும். யாரோ மெசேஜ் பண்ணிக்காங்க, நேசி பாயா ரிலீஸ் அப்டேட்டுன்னு சொல்லி. ஒரு நிமிஷம் இருங்க. நேசி பாயா ரிலீஸ் எப்போ டேட் அனௌன்ஸ் பண்ணாங்களா என்ன? பார்க்குறேன் ஒரு நிமிஷம். நேசிப்பா டீசர் வந்திருக்கு. சாரி, அது விட்டு போச்சு. அதித்தி சங்கரும் அது ஹீரோ இறந்துட்டாரா? முரளி மகன் ஆகாஷ் அதித்தி நடிக்கும் நேசிப்பாய பட அந்த டீசர் வந்திருக்கு. பட் ஆனால் வந்து அவர் இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. எனக்கு தெரியாது. யாருப்பா இறந்துட்டா? என்னப்பா என்ன பேசுறீங்க பாருங்க. நேசிப்பாயா மூவி ஹீரோ. நேசிப்பாயா மூவி ஹீரோ முரளி மகன் ஆகாஷ். முரளி இறந்துட்டாருப்பா. ஐயோண்ணா, இவங்க இப்படி போட்டு இனி என் தமிழே தான் இருக்கும். சரி, ஓகே, சாரி. யாருடா நீங்க எல்லாம் இப்படி போட்டுருக்கீங்க? கேக்குதுண்ணா, நான் தப்பா படிச்சிட்டேன், சாரி. அவங்க அப்பா இறந்துட்டாரு. சரி, அப்பா முரளி இறந்துட்டாரு. நீ அத நீ வந்து நீ வேற மாதிரி சொல்லிட்டியா? நான் ஒரு செகண்ட் பதறிட்டேன். என்னடா இப்படி சொல்றீங்க அப்படின்னு. பாவம், இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் படம் வேற. சாரி சாரி சாரி, ரியலி சாரி. அவங்க இது குமுதம் ஈகோகா கட்சியில இருந்து யாராவது சைக்கிள்ல வந்துட போறாங்க அப்புறம். ஐயோ, சாரி சாரி. பிரகாஷ் வேற மெசேஜ் பண்றாரு தப்புன்னு சொல்லி திருத்திக்கிறேன். இறந்த முரளி அவரோட மகன் ஆகாஷ் வந்து. சரி, நீங்க தானே எடிட்டர், அப்படியே இதை எடிட் பண்ணி தூக்கிடுங்க. ஏங்க அதுதாங்க முடியாது. ஏன்னா எந்த கண்டென்ட்டையும் தூக்க மாட்டேன், அதுதான் பிரச்சனை. இப்போ பரவாயில்ல, நான் மன்னிப்பு கேட்டேன், தவறு நடந்துருச்சு. அது அந்த நியூஸ் நான் போட்ட உடனே இந்த குமுதம் நியூஸ் தான் வந்துச்சு சர்ச் பண்ண உடனே ஃபர்ஸ்ட். ஸோ அதனால அதை படிக்கிறப்ப கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், சாரி. ஓகே, அவ்வளோதான், அந்த அப்டேட் மட்டும்தாங்க. சுகுமார் ப்ரோ, மெயிலகனோட ப்ரீமியர் ஷோ வந்து நாளைக்கு சத்தியம்ல இருக்குன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் இருக்கு, அது ட்ரூ தானா? யார் ப்ரோ சொன்னது? இல்ல, நிறைய டிப்ஸ்ல பாத்துட்டு இருந்தேன், நிறைய பேர் அதை பத்தி போட்டுட்டு இருந்தாங்க, அதான் கேட்குறேன். இல்ல ப்ரோ, இல்ல. ஆக்சுவலா பிளான் பண்ணாங்க, பட் ஆனா இப்ப இல்ல, ஷோ இல்ல. செலிபிரிட்டி ப்ரீமியர் ஷோ இல்லையாண்ணா? இல்ல பண்ணி. அப்போ உங்களுக்கு ஃப்ரெஷ் ஷோ போடுவாங்களா வியாழக்கிழமை இல்ல நாளைக்கு இல்ல வியாழக்கிழமை? தெரியல, அது பார்க்கணும், வெயிட் பண்ணணும். ஆனா இப்ப இல்ல. இன்னைக்கு ஏதோ ஒரு படம் பிரீமியர் பாத்தீங்களா ப்ரோ? சிமார்ண்ணா பேசுங்க. சதீஷ் படம், சட்டம் என் கையில். ஆமா ஆமா ஆமா, இன்னைக்கு பார்த்தேன். ஏதாவது சொல்லணுமா? ஏதாவது சொல்லணுமா? ஏதாவதுனா ஓகே, தேங்க்யூ.
ம். அப்படி வரீங்க நீங்க. புரிஞ்சிருச்சு. கோடு இல்ல அடாக்ஸ். பார்த்தேன். நான் சொல்ற அளவுக்கு அதாவது எப்படின்னா, இப்ப நான் சொல்லாத அளவுக்குலாம் வந்து எதுவுமே இதுவாலாம் இல்ல. ஓகே. நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆ ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி எடுத்திருக்காங்க. ஆ ஒரு ஒரு மியூசிக், சினிமாட்டோகிராஃபி டெக்னிக்கலா வந்து ரொம்ப நல்லா பண்ண மியூசிக் நல்லாவே இருக்கு படத்துல. அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபிலாம் நெறைய நெறைய ஷார்ட்ஸ் எல்லாமே நெறைய இருந்தது. படத்துல நல்லா இருந்தது. எடிட்டிங் கூட ஓகே. டெக்னிக்கலா படம் வந்து நல்ல ஒரு ஒரு எப்படி சொல்றது? சின்ன பட்ஜெட் படம் மாரியே இருக்காது. அந்த விதத்துல வந்து ஆ அப்ரிஷியேட் பண்ணலாம். மத்தபடி டெக்னிக்கல் தாண்டி வேற எதனா பேசணும் அப்படின்னா, நம்போ ரிலீஸ்க்கு அப்புறம் பேசுவோம். ஓகே, ஓகே. ஹலோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. சொல்லுங்க. பரணி ப்ரோ, நீங்க இன்னைக்கு இன்னொரு சின்ன மிஸ்டேக் பண்ணி விட்டுட்டீங்க ப்ரோ. அப்டேட் சொல்லக்குள்ள சொல்லுங்க ப்ரோ. இது அந்த வேட்டையர் விகடன் போஸ்ட அது ஞானவேல் இன்டர்வியூன்னு சொல்றதுக்கு பதிலா ஞானவேல் ராஜான்னு சொல்லிட்டீங்க. ஐயோ! டீசர் ஞானம். சரி, ஓகே, நான் அப்போ ஓகே. யோசிச்சேன், என்னடா ஞானவேல் ராஜா அப்ப கங்குவா ரிலீஸ் ஆக போதான்னு யோசிச்சேன். அப்புறம் தான் நானும் யோசிச்சேன், இல்ல ஓ, ஒரு சின்ன இது 2 மிஸ்டேக். பேரும் ஒரே நேமா? ஒரே நேம். நானும் இப்பதான் போய் பார்த்தேன். ஓகே, ஓகே ப்ரோ. 2 பேரும் அடிக்கடி டிஎல்ல வராங்களா? அதனால சரி. அந்த ஞானவேல் மட்டும் தான் நான் படிச்சேன். சோ அது ஃப்ளோல டிஎன் சொல்லும்போது அடிக்கடி இப்படி சொல்லுவீங்க ப்ரோ, வந்துருச்சு. அப்படின்னா என்ன ப்ரோ? சாரி கேட்கல. என்ன ப்ரோ? இல்ல அடிக்கடி நீங்க ஸ்பேஸ்ல இந்த டிஎல்னு சொல்லுவீங்க. எனக்கு அது அப்ப டைம்லைன், சரியா டைம்லைன். ரைட். ஓகே. நீங்க நினைக்கிறது இல்ல. இல்ல நான் ட்விட்டருக்கு ரொம்ப ரேரா தான் வருவேன். அதான் நான் நிறைய பேர் சொல்லி கேட்பேன் டிஎல் அப்ப எனக்கு அது சரியா தெரியாது ஃபுல் ஃபார்ம். ஓகே, டைம்லைன் தேங்க்ஸ் தான் ப்ரோ. அப்படி சொல்லுவாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட்லாம் தெரியாது. நானே கன்ஃபியூஸ்டா தான் இருந்தேன். எனக்கும் ஓகே ஒருத்தர் பிரதர். தான் சொன்னாங்க. ஓகே பிரதர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ஓகே, ஓகே. பிரதர். ப்ரோ சுகுமார் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இந்த மெய்யழகன் என்ன மாதிரி மூவி ப்ரோ? நம்ம இப்படி ட்ரெய்லரை பார்த்தாலும் எனக்கு எதுவும் ஒரு டிஃப்ரெண்டா இருந்த மாதிரி இருக்கு. ஃபைட்டு எதுவுமே இந்த மாதிரியே இல்ல. அது இல்லையே படத்துல ஃபைட் கிடையாது. அது என்ன மாதிரி ஒரு ஜானரு? நீங்க எதுவும் ப்ரீமியர் ஷோ எதுவும் பாத்தீங்களா? இல்லைன்னா என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது? அது எதை பத்தி அப்டேட் நான் ஏதாவது? பார்த்துட்டு சொல்றேன். பிரீமியர் பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ப்ரோ அப்புறம் அந்த விஎம் அண்ட் ஜிபியூ அப்டேட் ஏதாவது இருக்கா? பொங்கல் ரிலீஸ் அப்படி இப்படின்னு குழப்பிக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி ஒரு 100 எது ப்ரோ பொங்கல்? நான் அதுதான் நேத்து தெளிவா சொல்லிட்டேன். விடாமுயற்சி பொங்கல் வர்றது வந்துட்டு எனக்கு அது அது என்ன பொறுத்தவரை விடாமுயற்சி பொங்கல் வர்றது ப்ராக்டிக்கலா பாசிபிள் இல்ல. குட் பேட் அக்லி பொங்கல் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. சுமார் நான் கட் ஆயிடுச்சுண்ணா. அப்படி வரல அப்படின்னா பொங்கல் தாண்டியும் வந்துட்டு விடாமுயற்சி வர்றதுக்கான சாரி நான் தான் மியூட் பண்ணேன். தெரியாம மியூட் ஆயிடுச்சு. தெரியாம மியூட் ஆயிடுச்சு. நான் தான் பண்ணிட்டேன். ஓகே, ஓகேண்ணா. இல்ல அது பொங்கல் தாண்டி வந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. இல்ல தெரியல ப்ரோ. அவங்க வந்து இன்னும் அந்த டேட் லாக் பண்ற ஒரு மீட்டிங் மாதிரி வந்து ஒரு 2-3 மீட்டிங் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. பட் ஆனா இதுவரையும் எதுவுமே ஃபைனலைஸ் பண்ணல. அந்த மீட்டிங்கோட எண்ட்ல டேட் வந்து இதுவரையும் அவங்க லாக் பண்ணல விடாமுயற்சி டீம். அதனால பொங்கல்னு சொல்றது எல்லாமே வந்துட்டு அது அவங்களாம் அவங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து அவங்க ட்வீட் பண்ணிக்கிறது தான் தவிர எதுவுமே அவங்க டிசைட் பண்ணி இல்ல இன்சைட் சோர்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்றது எதுவுமே வந்து உண்மை கிடையாது. ஓகே ப்ரோ, ரிலீஸ் டேட் பிரச்சனை இல்ல. பட் ஆனா அந்த டீசர் கிளிம்ஸ் அதை பத்தின அப்டேட் எதுவும்? கிளிம்ஸ் அதாவது டீசர் மாதிரி ஒரு கிளிம்ஸ் வர வேண்டியது. அது ஆல்ரெடி எல்லாமே ரெடியா இருக்கு. பட் அவங்க வேட்டையனோட ப்ரொமோஷன் ஃபுல் ஃபிளெஜா போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது இது இன்பிட்வீன்ல விட வேணாம் அப்படின்ற ஒரு டாக்ஸும் வந்து அவங்களுக்கு சஜஷன் நிறைய வந்திருக்கு. ஸோ அது கன்சிடர் பண்ணி ப்ரொடக்ஷன் வந்துட்டு இது தள்ளி அதான் ஆல்மோஸ்ட் போன வாரமே வந்திருக்கணும். அதனால வந்து அவங்க ஹோல்ட் பண்ணிட்டாங்க. ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதான் ஃபர்ஸ்ட் என்ன இனிஷியலா என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா வேட்டையன் ரிலீஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டா. அதான் எப்படி இருந்தாலுமே என்ன பொறுத்தவரை வேட்டையன் ரிலீஸ்க்கு முன்னாடி வந்துடும் ப்ரோ. ஏன்னா இன்டர்மிஷன்ல வந்துட்டு அவங்க அதை வந்து இது பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரொம்ப நன்றி.
ப்ரோ அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி லப்பர் பந்து பார்த்தேன் ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு நீங்க சொன்ன மாதிரியே, தியேட்டர் ஒர்த்து. ஆமா, அது தியேட்ரிக்கல் ஒர்த். அது தியேட்ரிக்கல்ல பார்க்க வேண்டிய ஒரு ஒரு படம் முக்கியமாவே. ஆம், ஏன்னா அது பொதுவா வந்துட்டு ஒரு படம் வந்துட்டு எப்படி சொல்றது, ப்ரீமியர் பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ரீமியர்ல வந்துட்டு அந்த படம் வந்துட்டு கனெக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த படம் உண்மையிலே வந்து பயங்கரமா வந்து ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருப்போம். ஏன்னா மோஸ்ட்லி வந்து ப்ரீமியரும் சரி ப்ரெஷ் ஷோவும் சரி அதுல வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ்ன்ற மாதிரி யாருமே சத்தம் போட மாட்டாங்க, ஒரு எந்த ஒரு கை தட்ட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதுல ஒரு படம் கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த படம் ஆடியன்ஸ்க்கு வேற லெவல்ல ரீச் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஸோ எங்களுக்கு வந்து அந்த படம் அப்பவே வந்து பயங்கரமா வந்து கனெக்ட் ஆச்சு. ஸோ அப்படி கனெக்ட் ஆகி அந்த மாதிரி ஒரு சில படங்கள்லாம் ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியா வந்து முன்னாடியே ரிப்போர்ட்ஸ் வரும். அந்த மாதிரி ஒரு சில படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அதுல ஒரு படம் லப்பர் பந்து, கருடனுக்கு அப்படிதான் இருந்தது, மகாராஜாக்கு அப்படி இருந்தது. அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இயர்ல எல்லாம் நிறைய படம், குட் நைட்டு, போர் தொழில், இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்துட்டு பிரீமியர்லயே வந்துட்டு அந்த ஒரு இது வந்தது. ஸோ லப்பர் பந்து ஒரு பெரிய, நான் இப்போ போயிட்டு இருக்கிறது தாண்டி அந்த படம் இன்னும் நிறையவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன். வேட்டையின் ரிலீஸ் வரையுமே அது வந்து நல்லா ஹோல்ட் பண்ணும். அதோட ஸ்கிரீன்ஸ், அதுக்கான ஸ்கிரீன்ஸ் வந்துட்டு அது ஹோல்ட் பண்ணிட்டு அது ஸ்டெடியா ரன் ஆகும். ஈவன் ஆஃப்டர் த வேட்டையின் ரிலீஸ் ஆல்சோ அந்த படம் வந்துட்டு நல்லா போகும் அப்படின்றது வந்து எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் வந்துட்டு எப்பனாதான் வருது. ஸோ மெய்யழகன் வந்து அந்த கேட்டகரியில வந்துட்டு வந்துருச்சு அப்படின்னா ஓகே, இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஃபேமிலி என்டர்டைனர்ஸ் வந்து வேட்டைன்னு ஒரு படம் வந்திருக்கு. அப்போ அந்த மாதிரி டைம்ல இப்போ தேவாரா எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றது நம்மளுக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாஸ் ஓரியன்டட் ஃபிலிம். அது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க எடுத்திருக்காங்களா. அதுவும் இல்லாம அது டைரக்ட் தமிழ் ஃபிலிம் கிடையாது. நம்மளுக்கு தமிழ் ஃபிலிம்னு பாத்தீங்கன்னா மெய்யழகன் மட்டும்தான் மெயினா. அதுக்கப்புறமா விஜய் ஆண்டனி மூவி வருது, ஹிட்லர் வருது, அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ப்ரோ அப்புறம் அந்த ஆதி என்ன படமும் நல்லா பட் இருக்கு. எனக்கு ஒரு டவுட் ப்ரோ, சுகுமார் ப்ரோ. ஃபர்ஸ்ட் அவர் கேட்டார் ஆதி அவரோட பாதி மூவி கடைசி வழக்க போறதுன்னு சொல்றீங்க. அதுவும் பார்த்துட்டேன், அதுவும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நீங்க பாத்துட்டீங்களா? இல்ல நானும் பார்த்துட்டேன். அதை நான் வந்து ஃபர்ஸ்டே பார்த்துட்டேன். அது எப்படின்னா புதுசா ட்ரை பண்ணிருக்காங்க ப்ரோ. அது எனக்கு ஒர்க் ஆகல. அது சில பேருக்கு அதான் மிக்ஸ்டா வருது. சில பேருக்கு ஒர்க் ஆச்சு, சில பேருக்கு ஒர்க் ஆகல அப்படின்ற மாதிரி. இன்னுமே நல்லா பண்ணிருக்கலாம். ஏன்னா நல்ல புதுமையான ஒரு ஒரு நியூ ஸ்டோரி. அது ஆக்சுவலா வந்து ஒரு நம்ம தமிழ்ல ட்ரை பண்றது அந்த மாதிரி நிறைய ஹாலிவுட்ல வந்துருச்சு, நிறைய வந்துருச்சு. ஸோ நம்ம தமிழ்ல புதுசா ஒன்னு ட்ரை பண்றாங்க அப்படின்னும் போது அதுக்கே வந்து நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணலாம். அதை இன்னும் நல்லா வந்து எடுக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. பட் இன்னமும் வந்து அதுக்கு நிறைய ஸ்கோப் இருந்தது அந்த ஸ்டோரியில. அது அந்த அந்த ஒரு இது வந்து அவங்க ஸ்ட்ராங்கா பண்ணியிருந்தாங்கன்னா அதுவுமே இந்த டைம்ல வந்து பயங்கரமா பேசப்பட்டிருக்கும். ஓகே ஓகே பிரதர். நான் ஆக்சுவலாக அதான் ப்ரோ கேட்கலான்னு வந்தேன். நான் கேட்கணும்னு வந்தது அவர் கேட்டார். ப்ளஸ் நீங்கள் சொன்னதும் கன்வின்சிங்கான ஒரு ஆன்சராக தான் இருந்தது. ஏன்னா எனக்கு படம் வந்து என்னன்னா கடைசி ஒரு பிடிச்சிருந்தது. அது ஹிப்ஹாப்போட டைரக்ஷன் வந்து எனக்கு சர்ப்ரைசிங்காகவே இருந்தது. அந்த மேக்கிங்காக இருக்கட்டும், டைரெக்ஷனாக இருக்கட்டும், அது ஹிப்ஹாப் வந்து என்னன்னா அந்தளவுக்கு பண்ணியிருக்காரு அப்படின்றதே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு விஷயமா தான் இருந்தது. பட் ஆனால் படத்தை பற்றி நிறைய பேர் பெருசாக டாக்ஸ் இல்லை. ஒரு 1 or 2 days இருந்தது நிறையா. பட் அதுக்கப்புறம் இல்லையே. அதான் சரி, அது எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுது. இல்ல ப்ரோ, இப்போ ஒரு படம் வந்துட்டு ஒரு படம் எப்படி ரீச் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த படம் வந்துட்டு ரிப்பீட் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும்ல. இப்ப நம்ம வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாள் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் இது. ஒரு ஃபர்ஸ்ட் 3 நாள் டாக் இருக்கு, அதுக்கப்புறமா டாக் இல்லை அப்படின்னா இப்ப பாதிக்குன்ட்டு வந்து ஒரு 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 ஆடியன்ஸ் செட் ஆயிட்டாங்க. அவருக்குன்னு ஒரு ஒரு இது இருக்கு, மார்க்கெட் இருக்குன்னா அவங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் 3 நாள்ல பாத்துருவாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு படம் வந்துட்டு எவால்வ் ஆகி அந்த படம் வந்து வீக் டேல பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிச்சா மட்டும்தான் அந்த படம் வந்து அடுத்த நாள்ல வந்துட்டு அது இதுவாகும். அந்த மாதிரி ஒரு சில படங்கள் வந்துட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகாம போயிடுது. இதுவும் அன்பார்ச்சுனேட்லி வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு நிறைய பேருக்குமே வந்து அது பெருசா கனெக்ட் ஆகல அப்படின்றனாலதான் அது வந்து கொஞ்சம் கம்மியா பர்ஃபார்ம் பண்ணுது லப்பர் பந்தை கம்பேர் பண்ணும்போது. ப்ரோ பிடி சார் ஃபிளாப்பா எப்படி ப்ரோ? பிடி சார் வந்து ஃபிளாப் இல்ல ப்ரோ, பிடி சார் ஹிட் தானா? ஓகே ஓகே.
ப்ரோ கேம் சேஞ்சர் அப்டேட் வந்திருக்கு, அதை பத்தி பேசல. பர்னி ஆக்சுவலா நேற்று ராத்திரில இருந்தே அவர் மியூசிக் டைரக்டர் தமன் ட்வீட் பண்ணிட்டே இருந்தாரு. பிரகாஷ் ப்ரோ இல்ல, கூட அவர் போட்டிருக்காரு, ட்வீட் நீங்க பண்ணிட்டாரு, ரிலேட்டடா. அவர் பண்ணிட்டாரு. அதுதான் எல்லாமே பாத்துருப்பாங்களா ஆல்மோஸ்ட். முன்னாடியே தெரிஞ்சது தானே கேம் சேஞ்சர் வந்துட்டு அந்த டேட்ல வரப்போகுது அப்படின்னு முன்னாடியே எல்லாருமே வந்து பட் அபிஷியலா எந்த சொல்லல. ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லையே ப்ரோ. சங்கர் இப்போ ரீகன்ஃபர்மேஷன் இப்போ இல்ல, ரீகன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ஆயிருக்கு ப்ரோ. அதாவது எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா கேம் சேஞ்சர் வந்துட்டு சங்கர் எடுக்கிறாரு அவ்வளவுதான் அப்படின்றத நம்மள பொறுத்த வரையும். பட் ஆனா ஆந்திரால தெலுங்கானா அந்த ஆந்திரால பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. நம்ம இங்க அப்படி இருக்கோம், அவங்க சைட்ல போய் பாருங்க ஒரு பயங்கர ஸோ ஹைப். எனக்கு எதுவும் கேட்க மாட்டேது, ரொம்ப நாய்ஸா இருக்கு. பக் இஷ்யூவான்னு தெரியல. உங்களுக்கு நான் பேசுறது கேக்குதா? நான் பேசுறது எனக்கு கிளியரா தானே கேக்குது பரணி? பிரகாஷ் ப்ரோ நல்லா தான் ப்ரோ கேக்குது. கேக்கு ப்ரோ. ஓகே ஓகே. இல்ல, அது கேம் சேஞ்சர் வந்து நம்ம நம்ம தமிழ்நாட்டுல வேணா ஹைப் வந்து கம்மியா இருக்கலாமே தவிர ஆந்திரா தெலுங்கானால ஹைப் இருக்குதா அந்த படத்துக்கு. பட் இந்தியன் 2க்கு அப்புறமா வந்துட்டு அவங்களுமே நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இதுவானாங்க, டிசப்பாயிண்ட் ஆனாங்க. பட் ஆனா அதெல்லாமே வந்து அவங்க எதுவும் பண்ணாது. அந்த அவரோட ஸ்டார் வேல்யூன்னு ஒண்ணு இருக்குல்ல, கண்டிப்பா வந்துட்டு இப்ப எப்படி நீங்க வந்து தேவாரா வந்துட்டு ரிலீஸ்க்கு முன்னாடி இருந்த ஐப்போட, அதாவது ரிலீஸ்க்கு முன்னாடி சாரி அப்ப இருந்த ஐப்போட இப்ப ரிலீஸ் கிட்ட நெருங்க வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு தேவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கிரியேட் ஆகுதுல்ல. அதே மாதிரிதான் வந்துட்டு ஏன்னா இதுல அனிருத் மியூசிக் பண்ணிருக்காருன்ற ஒரு அடிஷனல் வேல்யூவால தான் வந்து நம்மளுக்கு வந்து பெருசா அது வந்து ஒரு நல்ல ரீச் இருக்கு. பிளஸ் ஜூனியர் என்டிஆர் வந்துட்டு ட்ரிபிள் ஆர்னு ஒரு படத்துல வந்து நம்ம மூலமா நிறைய வந்து கனெக்ட் ஆயிட்டாரு. அந்த அந்த இதுனால அதே மாதிரி ராம் சரணும் வந்து பண்ணிருக்காரு. அவரோட படமும் கிட்ட ரிலீஸ் கிட்ட வரும்போது அந்த ஒரு இதுவை நீங்க பாப்பீங்க. இல்ல ப்ரோ, அட் த சேம் டைம் வந்து விடுதலை 2 வருது இல்ல ப்ரோ. அப்போ அதோட எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் இதாகுமா? விடுதலை 2 எல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து செகண்ட் பார்ட் கண்டினியூஸ்ங்கிறதுனால ஃபேன்ஸ் மேபி அங்க எக்ஸ்பெக்டேஷனோட தானே இருப்பாங்க. விடுதலை 2க்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க ப்ரோ, இதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. இப்போ நீங்க சிம்பிள் தேவாரமும் மெய்யழகனும் வந்து காம்பீட் பண்ணுது எங்க தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, ஆந்திராலையும் சரி. இங்க தமிழ்நாட்டிலயுமே பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல தேவாரா வந்து மெயின் ஸ்கிரீன்ல வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஏன்னா அப்படி வந்து நிறைய வந்து இப்போ வந்து சென்னையிலேயே நிறைய தியேட்டர்ஸ்ல வந்து ஓபன் பண்ணி அந்த அந்த ஸ்கிரீன்ஸ் எல்லாமே கூட ஹவுஸ்ஃபுல் ஆகுது அப்படின்னு கேள்விப்பட்டேன் நான். ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாரு. அந்த அந்த மாதிரி வந்து அதுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல. ஆனா மெய்யழகனுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க. அவங்களாம் வீக்கெண்ட்ல வந்து கண்டிப்பா வந்துட்டு ஒரு அந்த சாட்டர்டே அண்ட் சண்டேல ஈவினிங் மேல ஃபேமிலியோட போய் பாக்குற ஒரு படம் அது. கண்டிப்பா அதுக்குன்னு ஒரு இது ஒரு இந்த ரெண்டுமே வேற வேற இதுன்னும் போது வந்து அது எதுவுமே பெருசா அந்த ஒரு இது அஃபெக்டே பண்ணாது. இப்போ நம்ம எந்த டைம்ல கிளாஷ்ன்ற வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டுமே பெரிய ஹீரோ படம், ரெண்டுமே பயங்கரமான ஒரு மாஸ் படம். அப்ப அதாவது இந்த இந்த சைட்ல வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, இந்த சைட்ல அஜித், அந்த சைட்ல விஜய், அந்த மாதிரி ஒரு படங்கள் வரும்போது மட்டும்தான் அந்த கிளாஷ் வந்துட்டு ஒரு படத்தையும் இன்னொரு படத்தையும் வந்து அது இது பண்ணும். மத்தபடி வந்துட்டு இந்த மாதிரி கிளாஷ் எல்லாம் வந்து ஒரு பெரிய இதுவாவே இருக்காது, இம்பாக்ட் கிரியேட் பண்ணாது. ஆமா ப்ரோ, விடுதலை 1 அப்போ 10 தலை ரிலீஸ் ஆச்சு, தசரா பேன் இண்டியா ரிலீஸ் ஆச்சு, அண்ட் கைதி ஹிந்தி ரீமேக் அது 3Dல ரிலீஸ் ஆச்சு. இதெல்லாம் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. சுகுமார் ப்ரோ, ஒரு சின்ன டவுட்டு, ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். ஏன்னா நான் முன்ன பின்ன பார்த்தது இல்லை, கேள்வி மட்டும் தான் பண்ணிருக்கேன். இப்போ நீங்கள் இந்த ப்ரீமியர் ஷோ பார்க்குறப்போ இல்லை ஃப்ரெஷ் ஷோ பார்க்குறப்போ யாரும் வந்து என்னன்னா கைத்தட்ட மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறீங்களா? பட் நீங்களும் காமன் பீப்புள் மாதிரி தானே ப்ரோ, நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாமே. அதுக்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் போடுவாங்களா என்ன அங்கே? அப்படிலாம் இல்ல. இது அதுல ஒரு விஷயம் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா, வந்து பாக்குறாங்களா இப்ப நாங்கெல்லாம் வந்து படம் பாக்குறோம் அப்படின்னா அந்த படத்துல வந்துட்டு என்ன என்ன குறைகள் இருக்கு, என்னென்ன பாசிட்டிவ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாக்குறோம். அப்படி பார்க்கணும் போது இப்போ நீங்க வந்து ஒரு தியேட்டர்ல படத்தை காசு கொடுத்து போய் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா எல்லாருமே அந்த படத்தை வந்துட்டு மொத்தமா ஒரு ஒரு ஆடியன்ஸ் ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க. ஒருத்தர் கத்துவாரு, ஒருத்தர் விசில் அடிப்பாரு, ஒருத்தர் கை தட்டுவாரு. அது வந்து ஒரு சில பேருக்கு வந்து விசில் அடிச்சா பக்கத்துல இருக்கவங்க டிஸ்டர்பன்ஸா இருக்கும், போன் யூஸ் பண்ண டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஆனா நம்ம போயிட்டு கேட்க முடியாது அவங்க கிட்ட போயிட்டு ஏன் கத்துறீங்க, ஏன் விசில் அடிக்கிறீங்கன்னு. ஆனா இங்க அப்படி இல்லை, எல்லாருமே ரிவ்யூ பண்றவங்க, எல்லாமே ரிவ்யூ எழுதுவாங்க.
முக்காவாசி நிறைய பேர் வந்து பிரிண்ட் மீடியால வந்துட்டு அவங்க வந்து அது பெருசா பக்கம் பக்கமா எழுதணும். ஆக்சுவலா வந்து நியூஸ் பேப்பர்ல வருது அப்படின்னாலும் சரி, அது ஒரு மேகசீன்ல வருதா இருந்தாலும் சரி, அது ஒரு வெப்சைட்ல வருதா இருந்தாலும் சரி, அது வந்து அவங்க வந்து பெருசா வந்து அவங்க வந்து அது எழுதணும்னா ஒரு 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 சீனுமே வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து உன்னிப்பா பார்க்கணும். அந்த மாதிரி டைம்ல அந்த ஒரு இது எல்லாமே டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாதுன்றதுதான் ஒரு ரீசனே தவிர வேற எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ வந்து என்னன்னா, உங்களுக்கு என்ஜாய் பண்ற சீனா இருந்தாலும், கூஸ்பம்ப் சீனா இருந்தாலுமே ஒரு ரைட்டப்காக நீங்க உங்களோட எமோஷன்ஸ் அந்த இடத்துல கொஞ்சம் காமா தான் வச்சுக்க முடியும். அப்படிதானே? கண்டிப்பா ப்ரோ. ஏன்னா வந்து அது ப்ரொஃபஷன் இல்ல அது. அது ஓகே. ப்ரொஃபஷனலா பார்க்கும்போது இப்போ அதே படத்தை வந்துட்டு அது இப்ப இதே படத்தை வந்து சென்சார் போர்ட்ல பார்ப்பாங்க. கரெக்ட்டுங்களா? சென்சார் ஆமா. போர்ட்ல பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த படத்தோட டீம் வந்துட்டு அந்த படத்தோட கோர் டீம் உட்காந்து பார்ப்பாங்க. சென்சார் அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாமே வந்துட்டு என்ஜாய் பண்ணி கைத்தட்டி பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி சென்சார் போர்ட்லயும் அதே மாதிரி தான். அவங்க படம் பார்க்கும்போது இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு அது அவங்க வந்து கைத்தட்டி என்ஜாய் பண்ணிலாம் வந்து அவங்க அது அவங்களோட எக்ஸ்பிரஷன் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. சப்போஸ் அவங்க வந்து எக்ஸ்பிரஷன் வெளியே காட்டிட்டாங்க அப்படின்னா அந்த படத்தோட டீம் வந்து அதே வந்து ஒரு வெளியே வந்து இப்போ வரணும். சும்மா நான் கட் ஆயிடுச்சுண்ணா. கேக்குதா இப்போ? ஸோ அதே ஒரு ப்ரொமோஷனலா யூஸ் ஓகே. பண்ணிப்பாங்கன்னு சொல்ல இல்ல வரீங்க. இல்ல அதுதான் இப்ப சென்சார் போர்ட்ல பாசிட்டிவா சொல்லிட்டாங்கன்னு அவங்க உள்ள எதுவுமே நடக்காது. பட் ஆனா அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்கன்னு வந்து சொல்லுவோம்ல. ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சு, இன்சைட் ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சு, அது இதுன்னு நிறைய சொல்லுவோம்ல. இதெல்லாமே வந்துட்டு இப்ப அதெல்லாம் அந்த டைம்ல வந்து பார்க்கும்போது அது வேற மாதிரி இருக்கும். அந்த அவங்களுக்கும் எமோஷன்ஸ் இருக்கும், இதுவெல்லாம் இருக்கும். இப்போ அவங்கலாம் வந்து தனியா போய் படம் பார்த்தாங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். ஜஸ்ட் கேட்கணும்னு தோணுச்சு. எங்க இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சைலண்டா இருக்காரு, பேச மாட்டாரு. ப்ரோ வாழை ஹெச்டி எப்போ வருது ப்ரோ? வாழை மகளை வர வேண்டிய படம், அதாவது இந்த வாரமே வந்து வந்திருக்க வேண்டிய படம். மேபி இந்த ஃப்ரைடே, போன வாரம் வந்திருக்கணும், இந்த ஃப்ரைடே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா இன்னும் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்ல, பாப்போம். ஓகே ஓகே. சுகுமார் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இது ஆர்ஜே பாலாஜி சூர்யா ப்ராஜெக்ட் என்ன மாதிரி ப்ரோ? என்ன மாதிரி ஜானர் இது? அது வந்து கமர்ஷியல் தான் ப்ரோ. அது வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் தான், கமர்ஷியல் ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். ஓகே, அதாவது ஒரு காமெடியா அவள் ஜானர்லயே இருக்குமா, இல்ல ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஏதாவது ட்ரை பண்றாரா? இல்ல டிஃப்ரெண்ட், அதாவது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஃபேமிலி ஒரு ஸ்டோரி. இப்போ நீங்க வந்துட்டு ஆர்ஜே பாலாஜி வந்து இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பாருங்க, அந்த டைப்ல தான் இருக்கும். பட் ஆனா சூர்யாக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு அவருக்குன்னு ஒரு ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்குல்ல, அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஆனா சிம்பிளா சொல்ல போனா இது தனியா வந்துட்டு அவருக்குன்னு எழுதி அது வந்து பெருசா ரொம்ப மாசா பண்ணணும் அப்படின்றலாம் கிடையாது. ஒரு ஜாலியான ஒரு படம் இது. நீங்க இப்போ ரீசெண்டா வந்து அவரோட அவரோட படங்கள் எல்லாமே நீங்க வந்து பார்த்துருப்பீங்களா? ஒரு ஒரு படங்களும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு ஒரு படம்லாம் எடுத்தீங்கன்னா டோட்டலாவே வந்துட்டு இப்ப கங்குவாலாம் எடுத்தீங்கன்னா அதோட இதுவே வேற. சிவா வந்து அவரோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்து ஒரு 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 டோட்டல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற ஒரு படம் தான் வந்து கங்குவா. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் இந்த மாதிரி படங்கள் எடுத்தது இல்ல. அப்படின்னும் போது ஆர்ஜே பாலாஜி அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணல. அவரு இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி டைரக்ட் பண்ணியிருக்காரோ அந்த மாதிரி ஒரு டோன்ல தான் இருக்கும் படம். ஓகே ஓகே ஓகே. நிறைய பேர் சொல்றாங்க இந்த இது வந்து ஃபர்ஸ்ட் விஜய்க்கு சொன்ன சப்ஜெக்ட், ஸோ அதுதான் இப்போ இங்க பண்றாங்க அப்படின்றது. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை? இது முதல்ல வந்து ஒரு பெரிய ஹீரோக்கு போச்சு அப்படின்றது தான் உண்மை. அது விஜய்க்கு போச்சு அப்படின்றது அவங்களா வந்து சொல்லிக்கிட்டாங்க, அவ்வளவுதான். ப்ரோ சுகுமார் ப்ரோ. ப்ரோ இல்ல ப்ரோ, நம்ம இப்போ விடாமுயற்சி ஜிவி எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பிரசாந்த் நீலும் சொல்றாங்க, சிறுத்தை சிவா சொல்றாங்க. அதை பத்தி ஏதாவது நியூஸ் இருக்கா ப்ரோ? பிரசாந்த் நீல் கூட ஒரு ப்ராஜெக்ட் பண்றாரு ப்ரோ. ஆனா அது எப்ப பண்றாரு அப்படின்னு தெரியல. அதாவது குட் பேட் அக்லிக்கு அடுத்த படமா இல்ல அதுக்கு அடுத்த படமான்னு தெரியல. போது அதான் கேட்டேன். புரியல. சிறுத்தை சிவா அப்படிங்கிற மாதிரியும் இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ இல்ல, அதெல்லாம் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல. அவர் வந்து ரொம்ப டைம் எடுத்துப்பாரு. ஏன்னா ஒரு படம் முடிச்சுட்டு அவர் வந்து ரொம்ப, அதாவது அதுக்குன்னு அவருக்குன்னு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு அவரு ரொம்ப டைம் எடுத்து டிசைட் பண்ற ஒரு இதுதான். ஸோ இப்போ வந்து எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே கிடையாது அவர் வந்து அடுத்தது அவரோட பண்றாரு அப்படின்னு. ஆனா அவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பண்ண டைரக்டருங்களோட பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா அவரை பொறுத்தவரையும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கம்ஃபர்ட் ஜோன் தாண்டி அவர் வந்து ஒரு ட்ரஸ்ட்னு ஒண்ணு ஒருத்தர் மேல இருக்கும்ல, அவர் வந்து ஈஸியா வந்து ஒருத்தரை ட்ரஸ்ட் பண்ணிட மாட்டார். அப்படி பண்ணிட்டாருன்னா அவர் ரொம்ப நம்புவாரு அவங்கள. அந்த அந்த ஒரு விதத்துல வந்துட்டு
கண்டிப்பா வந்து அவர் இதுக்கு முன்னாடி டைரக்ட் பண்ணவங்களோட வந்து படம் பண்றதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. பட் ஆனா பிரசாந்த் நீல் கூட ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அது எப்பன்னு தெரியல எனர்ஜி. ஆமா, கண்டிப்பா பண்றாங்க அவங்க 2 பேருமே. 66 கூட இருக்கலாம், 65 கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஓகே ஓகே ப்ரோ. பிரகாஷ்ண்ணா கேக்குதா? அவருக்கு ஏன் கம்மன் இருக்காருன்னே தெரியல. இல்ல இனிமே பேசுவாரு பாருங்க. நீங்க கண்டென்ட் பேசிட்டு யாரும் டிஸ்டர்ப் பண்ணணும், அமைதியா இருந்தேன். பிரகாஷ் ப்ரோ அமைதியா இருக்காருன்னா அந்த பல விஷயங்கள் இருக்கு. பிரகாசனா சொல்லுங்க. மெய்யழகன் கார்த்தி அப்பாலஜிஸ் கேட்ட பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களா? அதை நான் பண்ணணும்னே வந்து இன்னைக்கு நான் தனியாவே பேசி வச்சிருந்தேன். கண்டிப்பா அது பண்ணணும் அப்படின்ட்டு பிரகாஷ் ப்ரோ கிட்ட வந்து பேசினேன். அவர் ஆமா நைட்டு பேசலாம் அப்படின்னாரு. என்னை பொறுத்தவரையும் வந்து பிரகாஷ் ப்ரோ இப்போ சொல்றதுக்கு நான் சொல்லிடுறேன். என்னை பொறுத்தவரையும் வந்து அவர் வந்து எந்த தப்பும் பண்ணல ப்ரோ. அவர் சைட்ல எந்த ஒரு மிஸ்டேக்குமே கிடையாது. அது பார்த்த வீடியோ நான் திரும்பியும் பார்த்தேன். அவங்க ஆங்கர் கேட்கும் போதே ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு சென்சிட்டிவ் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஃபர்ஸ்டே வந்து அதை வந்து அவர் ஹைலைட் பண்ணிட்டாரு. இருந்தும் வந்து அவங்க சைட்ல இருந்து வந்து அது அவங்க வந்துட்டு திரும்பி திரும்பி வந்து அவங்க அது கேட்டாங்க. அது பர்பஸா கேட்டாங்க அப்படின்னு வந்து நம்மளும் வந்து அந்த ஆங்கர் மேல மொத்தமாவும் பிளேம் பண்ணிட முடியாது. அது அவங்களோட அது வந்து அவங்க ஜாலியா பேசியிருக்காங்க. அவங்களும் வந்து அது வந்து ஜாலியா தான் இது பண்ணாங்க. அது இவ்வளவு சீரியஸ் ஆகும்ட்டு வந்து அவங்களுமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த டைம்ல வந்துட்டு அவங்களுக்கு எவ்வளவு ப்ரெஷர் இருக்குன்னு வந்துட்டு யோசிச்சு பார்த்தா என்ன ஆயிருக்குன்னே தெரியல. ஆனா இது வந்து அவங்க அந்த மாதிரி கேட்டிருக்க கூடாது. அவங்க மேல தப்பு இருக்கு. இது வந்து இவர் சாரி கேட்கற அளவுக்கு இவர் எந்த தப்பும் பண்ணல. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது. கண்டிப்பா நான் அதர் லாங்குவேஜ் இந்த மாதிரி பண்றப்ப இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் ஆல்ரெடி லாட் ஆஃப் டைம்ஸ் தமிழ் சினிமால நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த பாகுபலி நடக்கிறப்பவும் இதே ஒரு அது வேற காவேரி வாட்டர் இஷ்யூவோட சத்யராஜ் ஸ்பீச் கொடுத்துப்பாருன்னு அங்க வாட்டால் நாகராஜ் அந்த கரெக்டா பாகுபலி ரிலீஸ் பண்றப்ப இந்த மாதிரி தான் ஒரு டிமாண்ட் வச்சு மறுபடியும் இங்க இருந்து அப்பாலஜிஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி அது ஒரு தேவையில்லாத இதாவே இருக்குது. எப்பவோ பேசினதை இழுத்து தானே ப்ரோ அப்ப பிரச்சனை பண்ணாங்க. ஆமா அதான் அது எப்பவோ நடந்து முடிஞ்சத கரெக்டா இந்த மாதிரி ஒரு பெரிய மூவி ரிலீஸ் பண்ற போது இந்த மாதிரி கொண்டு வராங்க. இப்ப கூட அந்த மெய்யழகன் ரிலீஸ் எதுவும் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு ஒரு அப்பாலஜிஸ் கேட்டிருப்பாருன்னு தான் எனக்கும் தோணுது. இல்ல சமீப காலமா நடிகர்களுக்கும் இந்த மேடை பேச்சுக்கும் வந்து ரொம்ப தூரம் போல இருக்கு. ஏதாவது கான்ட்ரவர்சி ஆகிட்டே இருக்கு. அதுக்கு பவன் கல்யாண் இப்ப ட்வீட் போட்டார், ரிப்ளை பண்ணிருக்காரு கார்த்திகேயனுக்கு. ரிப்ளை பண்ணிருக்கிறாரு. ஆனா என்னன்னா இது வந்து ஒரு இஷ்யூவே கிடையாது. இல்லாத ஒரு இஷ்யூ ஆக்கி அதை ஒரு மேடையில அவர் ஒரு பப்ளிக்ல பேசி அதுக்கு கார்த்தி வருத்தம் தெரிவிச்சு அதுக்கு பவன் கல்யாண் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இப்ப பிரச்சனையே சொன்னது பிரகாஷ் ராஜரான்னு நினைக்கிறேன் ப்ரோ. அவரு இல்ல அவர் மேடையில தெளிவா சொல்லிட்டாரு. அவர் வந்து ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியே ஒரு ஈவெண்ட்ல வந்து சென்சிட்டிவான இஷ்யூன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டாரு. அவர் சொன்னது கார்த்திகே தான், பவன் கல்யாண். பட் என்னன்னா ஒரு இஷ்யூவே இல்லாத ஒரு பிரச்சனையை இருக்கிற மாதிரி காமிச்சு அதை ஒரு இஷ்யூ ஆக்கி அது அப்புறம் பிரச்சனைக்கு ஒரு மன்னிப்பு கேட்டு அந்த மன்னிப்புக்கு ஒரு ஏத்துக்கிட்டேன்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்து என்னவோ போங்க. இது எனக்கு இது வந்து ஒண்ணுமே சரியா படலன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரிதான் இது. தப்பே பண்ணல, அப்புறம் எதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டாருன்னு தெரியல. ஆனா என்ன ஒண்ணு, படம் ரிலீஸ் 4 நாள்ல இருக்கு, 3 நாள்ல படம் ரிலீஸ். அது அதை நோக்கி போயிட்டாங்களா இல்ல சொந்த தயாரிப்புனால அப்படி ஒண்ணு முடிவு எடுத்தாங்களான்னு தெரியல. பட் என்னன்னா இந்த ஜப்பான் முன்னாடி வந்து கார்த்தி வந்து எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். கார்த்திக் எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். அவரு எது சொன்னாலும் பாசிட்டிவா இருக்கும். அந்த 1001 ஈவெண்ட்ல ஏதோ ஒரு ஈவெண்ட்ல தெலுங்குல பேசுவார். தெலுங்கு ஆடியன்ஸ் தான் கொஞ்சம் இதுங்கிற தாண்டி அதை தவிர மற்ற எதுவுமே ஒரு கான்ட்ரவர்சி ஆகல கார்த்தியை பொறுத்த வரைக்கும். அது எப்போல்லாம் கார்த்தி படம் ரிலீஸ் ஆகும் அப்பெல்லாம் தமிழ் ஆடியன்ஸ் எங்கிட்ட போட்டு அதை சொல்லுவாங்க, நியூஸ் வீடியோ கொண்டு வருவாங்க. அதை தவிர கார்த்தி எதையுமே எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் சிக்காத ஒரு ஆளு. ஆனா அந்த ஜப்பானுக்கு அப்புறம் அவரு அங்க ஜப்பான் ஆடி லான்ச்ல பேசினதுல இருந்து டோட்டலா அவர் மேல ஏதோ ஒரு நெகட்டிவ் வந்துகிட்டே சுத்தி வந்துகிட்டே இருக்குங்கிற மாதிரி. இப்ப இது அவர் தப்பே பண்ணல பாருங்க, அவர் எதையுமே செய்யல. அவங்க அந்த ஒரு விஜய கேள்வி கேட்கறாங்க, அந்த ஆங்கர் கேள்வி கேட்டதுக்கு ஒரு பதில் சொல்றாரு. அந்த பதில்ல அதுவுமே சென்சிட்டிவான விஷயம் சொல்லி அவர் தவிர்த்துறாரு. இதுவுமே அப்படி சொல்லியுமே அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. மன்னிப்பு கேட்டு
என்னமோ எனக்கு இதுல சரியா படலன்னு சொல்ற மாதிரி மன்னிப்பு கேட்டதும் எனக்கு உடன்பாடு இல்லை. ஒரு பவன் கல்யாண் அதை பேசுனே சுத்தமா உடன்பாடு இல்லை. பவன் கல்யாண்லாம் முன்னாடி நடிகரா ஏதோ ஒரு வகையில கொஞ்சோண்டு பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு வகையில கொஞ்சோண்டு பிடிக்கும் பவன் கல்யாண். ஆனா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுத்து கிட்டத்தட்ட வந்து எப்படி இருக்காருன்னா, ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துல உள்ள முதலமைச்சர் வேற ஒரு மாநிலத்தில் நார்த்ல இருப்பார்ல முதலமைச்சர், அது மாதிரி அவர் மாறிக்கிட்டு வர கொஞ்சம் கொஞ்சமாங்கிற மாதிரி மாறிடுச்சு. கொஞ்சமே உடன்பாடு இல்லாம சமரசம் அதாவது வேற மாதிரி போயிட்டார். அது சொல்றதுக்கே வார்த்தைகள் இல்லைங்கிற மாதிரி. நான் என்ன நினச்சேன்னா 2 பேரும் சொல்லிட்டீங்க. பட் இருந்தாலும் என்ன சொல்ல, இதை தாண்டி பிரகாஷ் ப்ரோ ஒன்று சொன்னார், ஜப்பான் படத்துக்கு அப்புறம் எதுவுமே வந்து கார்த்திக் சரியாக போகலை அப்படின்னு சொல்லி. ஒரே ஒரு நியூஸ் மட்டும் நான் சொல்கிறேன். கைதி 2 அடுத்த ஒரு 2-3 வருஷத்துக்கு எதிர்பார்க்க வேணாம். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அது எக்ஸ்க்ளூசிவ் தான், பட் இருந்தாலும் சொல்கிறேன். இப்போது நடிச்சிட்டு இருக்கிற படம் அடுத்த ஒரு படம் முடிச்சுட்டு கைதி 2 வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். அது இப்போதைக்கு வராது, அவ்வளோதான். இல்ல என்னன்னா, முன்னாடி போன வருஷம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க நிறைய பேர் கைதி 2 வருமான்னு. இப்போ யாருமே எதிர்பார்க்கல. அவங்களும் ஆஃபீஸில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாதான் கைதி 2க்கே ஹைப் வரும். இல்லை இனிமே பாருங்க, நான் அதை பற்றி எதுவுமே வராதுன்னு தான் தோணுது. அடுத்த ஒரு அட்லீஸ்ட் கூலி முடிஞ்சு அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு வராது. அதான் தெரியுமே, இந்த அவை சென்மையை சொல்ற மாதிரிதான். இல்லை நிறைய பேர் சொன்னாங்களே, கூலி முடிஞ்ச உடனே அடுத்து கைதி 2 பண்ண போயிடுவாரு லோகேஷ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அதுக்காக சொன்னாங்க. இல்ல அவர் ஒரு ஹிந்தி கமிட்மெண்ட் இருக்கு, அது போக ஒரு தெலுங்கு ஹீரோ ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. எதுவும் பண்ண நடுவில் அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர் எதுவும் அது எல்லாமே அங்க போய் இங்க வர மாட்டாரு, நடிக்க வந்துட்டாரு வேற. எதுவும் பண்ண மாட்டாரு, கவலைப்படாதீங்க. சர்தார் 2 வேற இருக்குல்ல. ஆமா, கார்த்திக் தனியா அவர் லைனப் தனியா இருக்கு. வாவாதியார் இருக்கு, நலன் குமார் சாமி படம், அந்த படம் முடிச்சுட்டு சர்தார் 2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த படம் ஒன்று அடிச்சிட்டாங்க. தமிழ் டைரக்ஷன் டானாக்காரன் தமிழ் டைரக்ஷன் ஒரு படம் அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு படம் பண்றாரு அவரு. அதுக்கப்புறம் தான் வந்து கைதி 2லாம். ஆனா சர்தார் 2 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா ப்ரோ? ஷூட்டிங் போயிட்டு இருக்குங்க பிரதர். அது சர்தார் 2 பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு கான்ட்ரவர்சியான டாபிக் ஒன்று இருக்கு. அது படம் ரிலீஸ் சமயத்தில் நினைவுட்டும் பேசுவோம். விகடன் இன்டர்வியூக்கு வெயிட்டிங், விவேட்டைன் பற்றின இன்டர்வியூக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் கிளியர் பிக்சர் கிடைக்கும். மேபி அந்த டீசரில் வந்த சில விஷயங்கள் வந்து நிறைய பேர் நிறைய விதமாக போட்டிருந்தாங்க ட்வீட்ஸு. ஸோ அது எனக்கு தெரில, அது டூ ஏர்லியோன்ட்டு அந்த டீசரை வச்சு ஒரு இதை வச்சு முடிவு பண்ணி அதுக்கு எதிர்மறையான ட்வீட்ஸ் போடுறது எப்படின்னு தெரில. ஸோ எனக்கு படம் அதுக்கப்புறம் பேசினா கூட ஓகே தான். விகடன் இன்டர்வியூக்கு அப்புறம் சில விஷயங்கள் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும்னு தோணுது, பார்ப்போம். லபர் வந்து ப்ரோ 2 பேர் பேசுனீங்க. விக்னேஷ் ப்ரோ, லப்பர் பந்த் என்ன கேக்குறீங்க சொல்லுங்க. டெல்டா சைடு எங்கேயுமே கும்பகோணம், திருவாரூர், நாகப்பட்டினம் எங்கேயுமே ரிலீஸே பண்ணலையே, எதனால? மேபி நல்ல படம் அடுத்த வீக் வரும்னு நினைக்கிறேன், தெரியல எப்படின்னு. இல்ல தேவாரா மீடியாவுக்குலாம் இது போட்டாங்க, ஷோ அலாட்மெண்ட் பண்ணிட்டாங்க. இது எப்ப எந்த ஸ்கிரீன்ல எங்க வரும்னே தெரியல. படம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, இங்க எங்கேயுமே ஸ்கிரீன் பண்ணல. தெரியல ப்ரோ என்னன்னு சொல்லி. மாவீரம் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, ஏதோ கேட்க வந்தீங்க. இல்ல இப்ப நீங்க ஒரு கணிப்பு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி இந்த ஸ்பேஸுக்கு நான் ஒரு கணிப்பு சொல்றேன். எப்படி பிக் பாஸ பத்தி டெய்லி 10-15 நிமிஷமாச்சு பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆரம்பிச்சிட்டா மேபி ரொம்ப ஹாட்டா ஏதாவது சென்சேஷனா ஏதாவது போச்சுன்னா இவங்க 2 பேர் பேசுவாங்களான்னு தெரியல, மேபி நான் பேசுவேன்னு நினைக்கிறேன். பிரகாஷ், நீங்க பாப்பீங்களாண்ணா? இல்ல நம்ம ஸ்பேஸ்ல யாருக்காவது பிக் பாஸ், அதாவது அதிகப்படியான பேர் பிக் பாஸ் வந்து பார்க்குவீங்க, இல்ல அதை பத்தி பேசுறத விரும்புவீங்க அப்படின்னா மட்டும் வேணா பிக் பாஸ் பார்க்கலாமே தவிர, ஏன்னா இத்தனை சீசன்ல நான் முதல் 2-3 சீசன் பார்த்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப வெறுப்பாகி போன சீசன்லாம் ஒரு 10 நாள்ல நிப்பாட்டிட்டேன். ஏன்னா வந்து கடந்த சீசன்ல சுத்தமா எனக்கு பிடிக்கல. ஒரு 2-3 சீசன் விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்றதுனால டிஃப்ரெண்டா இருக்கா வேணா ட்ரை பண்றதுக்காக ஒரு 2-3 நாள் பார்ப்பேன்.
நம்ம இதுல வந்து யாராவது நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா வேணா தொடர்ச்சியா பார்க்கலாம். ஏதோ ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பார்க்கலாம். இல்லைன்னா இது அப்படியே ஸ்கிப் பண்றதா பெட்டர். ஏன்னா பிக் பாஸ் பிடிக்கல, கடந்த ஒரு 2 3 சீசனும் பிடிக்கல. எப்பவும் சொல்றதுதான், மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புங்கிற மாதிரி. நீங்க ஏதாவது சொல்றீங்கன்னா நான் உங்களுக்கு எது விருப்பம் இருந்தா வேணா ஃபாலோ பண்ணலாம், இல்லைன்னா விட்டுறலாம். நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கு. அது வந்து நம்ம சொசைட்டியோட ஒரு மினிமல் வெர்ஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். மனுஷன் அப்படி இப்படிலாம் மாறுறான் அப்படின்னு. அவரு பிரகாஷ் நான் வந்து மாவீரன் எதைதான் பார்க்கலன்னு வந்து எனக்கு டவுட் ஆகுது. வேற வேலை ப்ரோ. மாவீரனுக்கு எனக்கு ஒரே நான் தான் வித்தியாசம் தான் சொல்லிட்டேனே. இருக்கு. அவரு வேலை பார்த்துட்டே எல்லாத்தையும் பார்க்கறாரு, நான் வேலை பார்க்காம எல்லாத்தையும் பார்க்கறேன். பாப்போம் ப்ரோ. இந்த வாட்டி விகேஎஸ்க்காக வேணா பார்க்கலாம், எப்படி என்ன பண்றாருன்னு பார்ப்போம். இல்லை, இந்த வாட்டி ஹோஸ்ட்டும் புதுசு, கண்டஸ்டன்ட்டாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வரும்னு பார்க்குறேன். பார்ப்போம். இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நோ வந்து விடிவி கணேஷும் சுனிதாவும் கன்ஃபார்ம்டு கண்டஸ்டன்ஸாக இருக்காங்க. ஸோ பார்க்கலாம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா புதன்கிழமையா? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. ஓ, நாளைக்கு தான் இப்போ வேல்பாரி ஸ்டேடியா. ஹாய் ப்ரோ, யார் வேணா இதுக்கு ஆன்சர் சொல்லலாம். நேத்து அந்த சங்கர் ஒரு ட்வீட் உங்க இது பிரேக் ஆயிடுச்சு ப்ரோ, நடுவில் பிரேக் ஆகுது. இப்ப கேக்குதா ப்ரோ? இப்போ கேக்குதான்னு சொன்னது கேட்டுச்சு. இல்ல, நேத்து சங்கர் ஒரு ட்விட்டர் போட்டிருந்தாரு அந்த வேல்பாரி இஷ்யூ சம்பந்தமா. எந்த மூவில ப்ரோ அந்த முக்கியமான சீக்வன்ஸ் ட்ரெய்லரை போட்டாங்க? ஓகே, பிரகாஷ் ப்ரோ தான் கரெக்டா சொல்லுவாரு. இல்ல, நேத்தே சொன்னேன், அது வந்து நிறைய பேர் தேவரா நினைச்சுக்கிட்டாங்க. தேவரா கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவர் கங்குவா சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி நேற்று முந்தானத்து ஸ்பேஸில் சொன்னேன். எனக்கு கங்குவால ஒரே ஒரு சீன் மட்டும் ஒரு பிளேஸா ஸ்ட்ரைக் ஆகுது. மற்றபடி தேவரால இருந்து எந்த சீனும் ஸ்ட்ரைக் ஆகல. அவர் என்ன சொன்னாருன்னு அவருக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், இந்த சங்கருங்கு அப்படிங்கிறது அது மாதிரி பெரிய டேரக்டர்லாம் ரீசெண்ட்டுங்கிறதே அவங்க வந்து ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு முன்னாடி வந்த ட்ரெய்லர் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க எப்போ பார்க்குறாங்களோ அதுதான் அவங்களுக்கு ரீசெண்ட் ட்ரெய்லர். அதனால நிறைய பேர் கங்குவா மறந்துட்டு தேவரா நினைச்சிட்டாங்க. எனக்கு வந்து லேசா கங்குவா மேலதான் ஒரு சின்ன சந்தேகம். சரிங்க ப்ரோ. ஏன்னா எனக்கு இந்த வேல்பாரி கதை தெரியாது ப்ரோ. எப்போ ப்ரோ ஸ்டார்ட் பண்றீங்க அந்த வேல்பாரி கதை சொல்றது? நாளை முதல் தினந்தோறும் இரவு 9:30 மணிக்கு உங்கள் சினிடாக் ஸ்பேஸில் காண தவறாதீர்கள், கேட்க தவறாதீர்கள். ஓகே ப்ரோ, ஓகே. இல்ல நான் ரீட் பண்ணனும் தான் வச்சிருந்தேன். அந்த புக் ஐட்ட டவுன்லோட் வெர்ஷன் இருக்கு. பட் ஓகே, நீங்க கதை சொல்லனா நான் அதை கேட்க ரெடி பண்றேன். பிரதர், ஒண்ணுதான், புக் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க புக் படிங்க. புக் படிக்கிற மாதிரி வராது. அதுல நம்ம எத்தனை பக்கங்கள் இருக்கு, அதாவது கிட்டத்தட்ட 2000 சில்லற பக்கங்கள். அந்த 2000 சில்லற பக்கங்களையும் நம்ம படிச்சோம்னா ஒவ்வொரு வரைக்கும் ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும். ஓகேங்களா? 2338 பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா வேல்பாரி? அப்ப 2338 பக்கங்கள்ல ஒரு 2 பக்கம் அட்டை பக்கம், 2 பக்கம் அந்த இன்ட்ரோங்கிறதெல்லாம் கழிச்ச காலம் 2300 பக்கம் நமக்கு சில்லறையா முழுசா அப்படி கிடைக்கும். அதுல வந்து 2300 அனுபவங்கள் கிடைக்கும். நம்ம சொல்லி கேட்கறதுல நம்ம எப்படி சுருக்கமா எப்படி எல்லாத்தையும் கொஞ்சம் முக்கியமானது நம்மளுக்கு தெரியாமே கழிச்சு விட்டுருவோம். நீங்க புக் இருந்துச்சுன்னா புக்கை படிங்க. அது ரொம்ப உங்களுக்கு ஒரு புது விதமான அனுபவத்தை கிடைக்கும். இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் தமிழர் பண்பாடு, கலாச்சாரங்கள், அப்புறம் எப்படி சொல்றது, இயற்கை, உறைவிடம் எல்லாமே சேர்ந்து வருங்கிறதுனால உங்களுக்கு அது ஒரு நமக்கே சில விஷயங்கள் கற்றுக் கொடுக்கும். இது அதனால நீங்க தாராளமா படிக்கலாம். சரிங்க இல்ல, நான் பொன்னியின் செல்வன் புக் ரீட் பண்ணேன். நான் அந்த படத்துல அந்த கிளைமேக்ஸ்ல அந்த ட்விஸ்ட் ரொம்ப எதிர்பார்த்தேன். அந்த மதுராந்தகன் வேற மதுராந்தகன் ட்விஸ்ட். நான் கடைசியில அப்படி மாத்தினா எனக்கு அது மட்டும் தான் கொஞ்சம் டிசப்பாயிண்டடா இருந்துச்சு. அந்த வார் வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். அதுக்கப்புறம் அந்த வார் சீன் தேவையே இல்லைங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா. பார்ட் 2வே டிசப்பாயின்ட்மென்ட் தான் ப்ரோ. நிறைய ப்ரோ எல்லாமே படமா பாக்குறதோட புக் அப்புறம் பாட்காஸ்ட் கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ப்ரோ. இன்னும் படத்துல வந்து இவங்க மாத்திடுறாங்க. ஆமா ப்ரோ, நான் பொன்னியின் செல்வன் உண்மைக்கு 1 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. புக்ல உள்ள மாதிரியே நம்ம ஃபர்ஸ்ட் 2 பார்த்து ரொம்ப அழகா கேப்சர் பண்ணி எடுத்திருப்பாரு மன்றதன். பார்ட் 2ல வந்து அந்த வார் சீக்வன்ஸ், அந்த புதுசா அந்த 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 யாரோடய போய் சேருவாரு அந்த விக்ரம் பிரபுலாம் கடைசியா, அந்த சீக்வன்ஸ் எல்லாம் தேவையே இல்லைங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. பிகாஸ் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்டே சும்மா கதைச்சிட்டு பேசணும், அவங்களும் அதான் சொன்னாங்க. அந்த
கரிகாலன் சாகுற வரைக்கும் நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் எனக்கு பெருசா பிடிக்கலங்கிற மாதிரி. பிரகாஷ் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட்டு. வாவாஜியர் இருக்குல்ல, அது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தானே மெயில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆமா, பாபாஜியார் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து டிஎஸ்பி ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஏன் இது பிஃபோர் ரிலீஸ் கார்த்தி 26, இது கார்த்தி 27. பட் இது வந்து எடுத்து ரிலீஸ் இந்த படம் இன்னமும் சில படத்துல அவர் வந்து நலன்குமார் சாமி கொஞ்சம் ஸ்லோவா தான் படம் எடுப்பாரு. கிட்டத்தட்ட நம்ம மகிழ் திருமேனி மாதிரி தான் ஒரு நல்ல வேண்டாம் ப்ரோ, மயில் திருமேனி வேண்டாம், விடாமுயற்சி வேண்டாம் ப்ரோ இப்போதைக்கு. நான் ரொம்ப செட்டப் ஆயிட்டேன். ஓகே பாய். பிரகாஷ் ப்ரோ, இது மட்டும் சொல்லுங்க ப்ரோ, வாவாஜியர் என்ன மாதிரி கான்செப்ட், ஏதாவது ஜானர் ஏதாவது ஐடியா தெரியுமா? காமெடி தான். நலன்குமார் சாமியில என்ன இருக்கும்? காமெடி தான். அந்த டார்க் காமெடியா, அந்த சுதுக்கும் அந்த மாதிரியா? காமெடி தான். அடிஷனலா கொஞ்சோண்டு ஃபேண்டசி எலிமெண்ட் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்காரு. அது வரும்போது நம்ம பேசிக்கலாம். இப்போதைக்கு நம்ம இப்போ 3 நாள் ரிலீஸ் ஆயிருக்க மெய்யழகன், ரிலீஸ் ஆக போற மெய்யழகன். பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க பிரதர். இது இட்லி கடை படத்துல இவரு அசோக் செல்வன் வெளியில வந்துட்டாரா இல்ல அவர் கன்ஃபார்மே ஆகலையா? அவர் நடிக்கவே இல்லைங்க பிரதர். அது நடிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய நடிக்கிறாங்கன்னு, அதனால நாங்க அதெல்லாம் ஷேர் பண்ணல. வெறும் இட்லி கடை டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் வச்சு அதை ஷேர் பண்றோமா, அவ்வளவுதான். யார் அருண் விஜய் பண்றாரா இல்ல அதுவும் ஒரு ரூமர் தானா? அருண் விஜய் பண்றாரு. அருண் விஜய் பண்றது உண்மை. அசோக் செல்வன் அப்பயே நியூஸ் ரூமர்னு தெரிஞ்சிச்சு. எதுக்காக அப்படி போட்டாங்கன்னு தெரியல. நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அதனால நம்ம ட்வீட் போடல. ஓகே ஓகே. இப்போ அந்த படம் இது மாதிரி ஸ்டோரியா இருக்கும், ஒரு வில்லேஜ் இது மாதிரியா இல்ல ஏதோ பொலிட்டிக்கல் பேஸா? அந்த இந்த ராயன் பார்த்துட்டு இட்லி கடன் டைட்டில் புரியல. ஏதாவது வாழ்வியல் சம்பந்தப்பட்ட கதையா இருக்கும். பிரேக் ஆகுதுண்ணா. பரணி ப்ரோ, ஒரே குஷி தான், உங்க படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரப்போகுது ஃபைனலி. பரணி கேக்குதுங்களா? கேக்குதுண்ணா. நான் எப்பயுமே குஷியா தான் ப்ரோ இருப்பேன். இல்லங்க, பரணி கிட்டத்தட்ட என்ன தேதி, ஓணம் என்ன தேதி வந்து தெரியல. அந்த ஓணம் வந்து தேதியில இருந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கனெக்ட் பண்ணிக்கீங்க. 3 நாளைக்கு முன்னாடி இல்ல, ஸ்டேஜ் ஆரம்பிக்கிறப்ப செம்மையா ஒரு சம்பவம் பண்ணாரு. நீங்க ஸ்டேஜ் ஆரம்பிக்கிறப்ப கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸ்டேஜ் ஆரம்பிக்கிறப்ப மறுபடியும் ஞாபகப்படுத்த எனக்கு அந்த தமிழ் படிக்கிறப்ப கொஞ்சம் இதாயிடுச்சு, ட்விஸ்ட் ஆயிடுச்சு லைட்டா. அது பரணி தப்பு இல்ல, வேணாம். தமிழ் படிக்கிறதுல வந்து சில குறைகள். இது வந்து இல்ல சும்மா கேட்டீங்களா, தப்பா எடுத்துக்கோங்க, சாரி. தவறு வேற தப்பு வேற. தவறு சொல்லிருக்கோம் ப்ரோ. இட்லி கடை இது மாதிரி ஸ்டோரியா இருக்கும். அப்படி இது பொலிட்டிக்கல் பேஸ் தான். அருண் விஜய் இருக்க மாதிரி பொலிட்டிக்கல் பேஸ் தான் இல்ல இது கேங்ஸ்டர் மூவியா அது மாதிரியா? எப்படி அதை மட்டும் சொல்லுங்க. இல்ல, இது கேங்ஸ்டர் மூவி மாதிரி தெரியல, ஒரு ஆக்ஷன் படம் மாதிரி தெரியுது. ராயன் படம் மாதிரி கிடையாது. ஆனா இது வந்து வேற வகையில ஒரு ஆக்ஷன் படம். ஆக்ஷன் மூவி தானா? இட்லி கடை பேர் தான் இதா இருக்கா? அதான் ஆக்ஷன் மூவி தான். ஆமா ஆமா, இட்லி கடை பிடிக்கல. குபேந்திரன் ப்ரோ, கை தூக்கி சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, உங்கள்கிட்ட தான் பேசணும். சொல்லுங்க ப்ரோ. பவன் கல்யாண் பத்தி பேசுனீங்களே, அவர் என்ன ப்ரோ நார்த் சைட்ல சாயிற மாதிரி அவரு வந்து தனி ஐடியாலஜி தான் ப்ரோ. அவர் எடுத்த ஸ்டாண்டு வந்து பிஜேபி சப்போர்ட்னு எடுத்தாரு. அவரு வந்து இப்ப லட்டுன்றது வந்து நம்ம ஆந்திராவா இருந்தாலும் சரி, தமிழ்நாடா இருந்தாலும் லட்டுன்றது வந்து ஒருத்தவங்களோட அது ரொம்ப பெரிய சென்சிட்டிவ் விஷயம் தானே. தப்பு இது இல்லைல்ல அவர் பேசணும். யாரு பேசுற தப்பு இல்லைங்க. பவன் கல்யாண் பத்தி யாருமே தப்பா சொல்லுங்க. கார்த்தி என்ன சொன்னாருன்னு அவரை பிடிச்சி ஏன் கிடைச்சாரு? இல்ல ப்ரோ, கார்த்தி சொன்னதும் தப்புன்னு நான் சொல்ல. இது ஆங்கர் தான் அவங்க வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க, அது ஓகே தான். நான் வந்து இவரு பிரகாஷ் ப்ரோ இப்ப சொன்ன கேள்விதான் நான் கேக்குறேன். அவர் வந்து ஃபுல்லாவே நார்த்லயே சாயிறாரு அப்படின்னு இவரு சொன்னாரு. அவரோட இது எல்லாமே அவரு ஓப்பனாவே சொல்லிட்டு தான் ப்ரோ, அவரோட ஐடியாலஜி ஃபுல்லாவே சொல்லிட்டு தானே இது பண்றாரு. அதுக்கும் லட்ட கிண்டல் பண்ணலையா? அப்போ அந்த சனாதன தர்மம் அப்ப இந்துக்களோட இதெல்லாம் வந்து பாதிக்கப்படலையா? பவன் கல்யாண் அவரு அதுக்கு மேல அரசியல் பண்ணது இல்லையா? அதாவது அரசியல்வாதிங்க பண்ணும்போது இவர் ஏதாவது கோவப்பட்டு பேசினா பரவாயில்லங்களாம். ஒரு கார்த்தி பேசும்போது, கார்த்தி ஒரு நடிகர், அவரு பேசவே இல்லை. அந்த சென்சிட்டிவான விஷயம் விலகிட்டாரு. அப்ப சென்சிட்டிவ்ங்கிற வேர்டு என்னன்னா, தான் ஏதாவது ஒரு பேச போய் அதனால ஒரு இஷ்யூ ஆகிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் சென்சிட்டிவான வேர்டுங்கிறத யூஸ் பண்றாரு. அதை கொண்டு போய் நீங்க வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு மிரட்டும் தோணியில பேசுறது வந்து இருக்குல்ல, அதுதான் தப்புங்கிறேன். அவர் அவ்வளவு ஹார்ஷா பேச வேண்டிய அளவுக்கு
அவர் ரிப்ளை பண்ணிட்டாரு ப்ரோ. இல்ல அவர் ரிப்ளை பண்ணலங்கிற அடுத்த விஷயம். இவ்வளவு ஹார்ஷா பேச வச்சு அதுக்கப்புறம் அவர் மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் அவர் ரிப்ளை பண்றதுல வந்து இங்க யாரு வந்து எப்படி சொல்றது, பவன் கல்யாண் நீங்க வந்து அவங்கள சாதிச்சிடலங்கிறேன். அதாவது எப்படின்னா அவர் ஒருத்தர் மன்னிப்பு கேட்க வைக்கிறனால ஒருத்தர் மனசு சாதிச்சிருவான்னு கேட்டா கிடையாது ப்ரோ. அப்படி இல்ல ப்ரோ, ஒரு கிண்டல் பண்ற விஷயமே இல்ல ப்ரோ. ஆக்சுவலா அது வந்து ஒரு லட்டு விஷயம் வந்து ஆக்சுவலா கிண்டல் பண்ணதே தப்பு. அது வந்து டோட்டலாவே ரெண்டு சைடுமே தப்பு இருக்குல்ல ப்ரோ. அவங்க பண்ணதால தானே அவர் பேசினாரு. சரி, எந்த தப்பு இருக்கு? யார் கார்த்திகை தப்பு பண்ணாரா? கார்த்தி கிண்டல் பண்ணாரான்னு அந்த இடத்துல கார்த்தி லட்டை மேல வாங்கின்னு சொன்னாரா? ஸ்கிரீன்ல வந்து லட்டை காமிச்சு அவரு 2 லட்டு திங்க ஆஹா இன்னைக்கு வந்து இதான் செம்ம டாபிக், இதை வச்சு ஒரு 10 நிமிஷம் பேசுவோம் கார்த்தி கண்டினியூ பண்ணி ஏதாவது காமெடி பண்ணி ஜோக் பண்ணாரா? ப்ரோ நான் கார்த்தி போட்டிருக்காரு, அதுதான் நான் சொல்லலாம்னு நினைச்சேன். அவரு சிறுத்தை படத்துல கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு வந்து ஒரு டைலாக் பேசுவார்ல, அதனால அந்த ஆங்கர் சொன்னாங்க அப்படின்னு போட்டு இருக்காங்க. இதுல தப்பே இல்ல. அவர் பண்ண ஒரே தப்பு அந்த மன்னிப்பு கேட்டது அப்படிங்கறதான் தப்பா நான் பாக்குறேன். இந்த இடத்துல அவர் கார்த்தி ஒரு தப்பு பண்ணிருக்காருன்னா அந்த தப்பு வந்து மன்னிப்பு கேட்டதுதான் ஒரு இஷ்யூ. அதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கலாங்க, அது வந்து தெரியும். அதாவது சொல்லுவாங்க மன்னிப்பு கேட்கிறவன் வந்து மனுஷன், மன்னிப்பு கொடுக்கறவன் வந்து பெரிய மனுஷன்பாங்க. இவங்க வந்து தப்பே பண்ணாம மன்னிப்பு கேட்கறது எந்த வகையில நியாயம் தெரியல. பட் என்னவோ ஒரு இஷ்யூ முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் அதை பேசி யூஸ் இல்ல, விட்டுருவோம். ப்ரோ ஆக்சுவலா இது வந்து நிறைய பேர் கேட்பாங்க, எதுக்கு நம்ம பெரிய ஹீரோலாம் அதர் ஸ்டேட்ல ப்ரொமோஷன் பண்ண மாட்டாங்கன்னு. ஏதோ ஒரு பிரச்சனை எடுத்து வந்து பாத்தீங்களா எந்த அளவுக்கு இழுத்து விட்டாங்கன்னு. இதனாலதான் எந்த பெரிய ஹீரோ தான் அதர் ஸ்டேட்டுக்கு போறது கிடையாது. விஜய் சார்லாம் போறதே கிடையாதுன்னு ரீசன் அதுதான். பரணி ப்ரோ, லோகேஷ் அடுத்தது கைதி 2 பண்ண மாட்டாரு. நீங்க எந்த லாங்குவேஜ்ல பண்ணுவாருன்னு தெரியுமா? தமிழ், தெலுங்கோ, ஹிந்தியா? எனக்கு தெரிஞ்ச கூலிக்கு அப்புறம் எதுவுமே பண்ண மாட்டார் கொஞ்ச நாளைக்கு. எதுவுமே பண்ண மாட்டாரா? ஓகே ஓகே ப்ரோ. இது சுதா கங்கரா ப்ராஜெக்ட்ல அவர் இருக்காரு. அதுல ஒரு ரோல் பண்றாரு. அதுக்கப்புறம் டைரக்டரா எதுவும் கொஞ்ச நாளைக்கு பண்ண மாட்டார் அப்படின்னு ஒரு இது. ஓகே ஓகே. கில் மூவி வந்து தமிழ் டப்ட் வந்திருக்கு. ஸோ யாராவது வந்து இன்னமும் பார்க்காம இருந்து வெயிட் பண்ணீங்கன்னா தமிழ் ரீமேக் வரதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு தமிழ் டப்டே பார்த்துருங்க. வழக்கமா ஹிந்திக்காரங்க தான் இப்படி பண்ணுவாங்க. இங்க இருந்து அங்க டப்பிங்கும் பண்ணிடுவாங்க, ரீமேக்கும் பண்ணுவாங்க. தமிழ்ல ஃபர்ஸ்ட் டைம் அப்படி பண்ண போறாங்க போல. ஹாட் ஸ்டார்ல வந்திருக்கு. பரவாயில்ல, லேட்டா ரிலீஸ் பண்ணாலும் பரவாயில்ல, டக்குன்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வாழை எப்போ ரிலீஸ் ஓடிடில? வாழை இந்த வாரம் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. வந்தா நல்லா இருக்கும். ஆனா இன்னும் ஹாட் ஸ்டார்ல இருந்து எந்த டேட்டும் அனௌன்ஸ் பண்ணல. பாப்போம். இந்த வீக் இந்த மந்த் எண்ட் தான் சொல்லியிருந்தாரு பிரகாஷ் ப்ரோ, யாரோ சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஆமா, இந்த மந்த் எண்ட் தான் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அஃபிஷியலா அவங்க எதுவும் சொல்லல. பட் நியூஸ் இதெல்லாம் வந்து இந்த செப்டம்பர் 27, 28 அந்த டைம்ல தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்ப்போம் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, ஒரு இது டவுட் கேட்கணும்னு நினைச்சேன். சுந்தர்சி சார் யார்கிட்டயாச்சும் ஸ்கிரிப்ட் எழுதி வாங்குறாரா, இல்ல கட்டி அவர் செப்பரேட்டா இந்த ரைட்டர்ஸ் வச்சிட்டு இருக்காரா ப்ரோ? கேக்குதா? பெரும்பாலும் அவரே தானே எல்லா படங்களும் கதை எழுதுறாரு. சிலர் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர்கிட்ட கூட நிறையா. அவர் ராஜ் கபூர்கிட்ட கதை வாங்குவாரு. இந்த ராஜ் கபூர்னு ஒரு டைரக்டர் இருந்தாருல, ஆமா ஆமா ஆமா, கதை வாங்குவாரு. அது மாதிரி ஒரு சில டைரக்டர் வச்சிருக்காரு, ரெகுலர் டைரக்டர், அவங்கள்ட்ட கதை வாங்குவார். பத்ரின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட இந்த 5ஆம் படை படம் எடுத்தாருல, ஓகே ஓகே, அது மாதிரி ஆளுகிட்ட கொஞ்சம் கதை வாங்குவார். அவர் அப்படித்தான் கதை வாங்குறவரு. மற்றபடி பெரும்பாலும் அவர் பெரும்பாலும் அவர் கதை எழுதிடுவாரு. சில படங்களுக்கு மட்டும் தான் அவர் கதை எழுதி வெளியே வாங்குவார். இல்ல ஏன்னா ஒரு சைடு இப்ப பாத்தீங்கன்னா இவரு லோகேஷ் ஆகட்டும், இல்ல வெங்கட் பிரபு சார் ஆகட்டும், இல்ல நிறைய பேர் பெரிய ஆக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாம் சொல்ற விஷயம், எனக்கு இன்னும் டைம் கொடுக்கணும், எனக்கு இன்னும் டைம் கொடுக்கணும், எனக்கு எழுத இன்னும் டைம் கொடுக்கணும்ன்றேன். எங்க அப்படியே இது பார்ஷலி பார்த்தா சுந்தர்சி சார் ஒரு படத்துக்கு அப்புறம் வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் 2 monthsல இன்னும் அடுத்த படத்தை ஷூட் முக்காவாசி முடிச்சுட்டு போயிடுறாரு. அது ஸ்கிரீன் பிளே எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எப்படி இல்ல போற போக்குல ஷூட் பண்றதா, இல்ல ஆல்ரெடி எல்லாம் எழுதிட்டு போறதா, எனக்கு அது கொஞ்சம் இதா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா இத்தனைக்கும் அதெல்லாம் நல்ல படம், நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் பிலிமா இருக்குது.
அதுக்கு தான் கேட்டேன். ஆனா எதுவுமே ஓட மாட்டேங்குது. அரண்மனை தவிர சீரிஸ் தவிர அவருக்கு எதுவும் பெருசா ஓடல. பாத்தீங்கன்னா இப்ப வேணாங்க, அதுக்கு முன்னாடி பழைய படங்கள் பாருங்க. அவரோட பழைய படங்கள்லயே அவர் வந்து எப்படின்னா வேக வேகமா போவார். ஆனா அதை பாத்தீங்கன்னா எல்லா படங்களையும் கதை கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தாலும் இந்த ஃபார்மெட்டுங்கிறது ஒன்னா தான் இருக்கும். அதை டெம்ப்ளேட்னு சொல்லுவோம்ல, ஒரு கல்யாண மண்டபம் சீன், கல்யாண மண்டபத்துல 20 நிமிஷம் ஓடுற சீனு, இந்த காட்சி கல்யாண மண்டபத்துல இருக்கும். அவர் படங்கள்ல கல்யாண மண்டப காட்சிகள் இல்லாம படங்களே இருக்காது. அவரோட முதல் ஒரு 10 படம் 15 படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கல்யாண மண்டபம் சீன் இல்லாம எதுவுமே இருக்காது. அவர் படங்களே ரொம்ப வித்தியாசமான படம். ஆனா அவர் படமே தெரியாத படம்னு ஒன்று இருக்குன்னா ரிஷின்னு ஒரு படம் இருக்கு. சரத்துக்கு மட்டும் டப்ளாக்ஷன் பண்ணிருப்பாரு, பாத்தீங்கன்னா தெரியும். பாத்திருக்கேன். சுந்தர் டைரக்ஷன் சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த படத்துக்கு கதை வந்து பஞ்சு அருணாச்சலம் இருக்காருல்ல, ஆமா ரைட்டர், அவர் அந்த படத்துக்கு ரைட்டர் கதை. இது மாதிரி அவர் இருக்கும். ஆனா இதே பாருங்க, முறைமாமனா இருக்கட்டும், முறைமாப்பிள்ளையா இருக்கட்டும், மேட்டுக்குட்டியா இருக்கட்டும், அருணாச்சலம், ஜானகிராமன், இந்த மாதிரி படங்கள் பூரா பாத்தீங்கன்னா முதல்ல அவரோட 10 படங்கள் பாத்தீங்கன்னா மண்டபத்தின் கல்யாண மண்டபத்தின் 20 நிமிஷம் அரை மணி நேரம் ஓடும். எல்லாம் டெம்ப்ளேட். மேட்டுக்குடியில இருக்கும், முறைமாமன்ல இருக்கும், முறைமாப்பிள்ளையில இருக்கும். அது ஜானகிராமன் பாத்தீங்கன்னா சொல்லவே வேணாம், கிளைமேக்ஸே கல்யாண மண்டபத்துல இருக்கும். ஆமா, அவரு அதுக்குன்னே ஃபேமஸ் ஆன உனக்காக எல்லாம் உனக்காக காமெடி தெரியும், சோத்துல காமெடி, இந்த தெலுங்கு செங்கல் வைக்கிற காமெடி கல்யாண மண்டபம். அதுக்கு கிளைமேக்ஸ்ல கூட இருக்கும். அந்த இது கன் ஒரு ஷூட் பண்றது, அது விழுந்துட்டே இருக்கும், மேல வெயிட் விழுந்துட்டே இருக்கும். ஒரு சீரியஸா எடுத்து அந்த அன்பே சிவம் படம் இருக்குல்ல, அதுல இருந்து கல்யாணம், அந்த கிரண் கல்யாண சீன், அந்த பிரகாஷ் ப்ரோ கேக்கல, சொல்றானு இது கட் ஆயிட்டு போல ஒரு வாய்ஸ். கட்டாச்சி சொல்லுங்க. கல்யாண மண்டபம் சொல்லிட்டு அன்பே சிவம், அன்பே சிவத்துக்கு அப்புறம் 2-3 படம் சொன்னேன், சரி பரவாயில்ல மறந்துட்டேன். கடைசியா அந்த 2க்கு வந்துடும். 2ங்கிற ஒரு படம் பாத்தீங்கன்னா பாதி படம் பிளாஸ்டிக்கே கல்யாண மண்டபத்துல இருக்கும். இது மாதிரி அவரு ஸ்டோரி மாத்தினாலும் அந்த டெம்ப்ளேட் ஒரே டெம்ப்ளேட் வச்சிருப்பாரு. அதனால ஈஸியா டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு ஊத்திட்டு போயிடலாம். ஏன்னா சில டேரக்டர்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் புதுசா யோசிக்கணும், புதுசா ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. சில டேரக்டர் நம்ம ரூட்லயே அதை கொஞ்சம் வித்தியாசமா ப்ரெசென்ட் பண்ணுவோம்னு நினைச்சு பண்ணுவார். அப்படிப்பட்ட டேரக்டர் தான் சுந்தர்சி. கல்யாண மண்டபம் சீனை வச்சு ஒரு அரை மணி நேரம் ஓட்டிடுவாரு. இந்த சீன் ஓட்டுறது தான் இங்க முக்கியம். 2.5 மணி நேரம் படத்துல அரை மணி நேரம் கல்யாண மண்டபம், அவர் அரை மணி நேரம் சாங்ஸ், அரை மணி நேரம் பாட்டு, அது என்னது ஃபைட்டு. அப்ப கணக்கு பண்ணி பாருங்க, இதுலயே ஒரு 1.5 மணி நேரம் வந்துடுது. மிச்சம் இருக்க ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தை ஓட்டுறதா கதை. அதுலயும் காமெடி வச்சு ஓட்டிடுவாரு. அவருக்கு காமெடியா செப்பரேட் ரைட்டர்ஸ் இருக்காங்களா, இல்ல காமெடி அவர் எழுதுறதா ப்ரோ? அது ஒரே காமெடி எழுதினாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த ஆக்டர்ஸ் கூட சேர்றாங்கல்ல, அந்த ஆக்டர்ஸோட காம்பினேஷன்ல அவங்க காமெடி கொஞ்சம் எடுபடும், சேர்ந்து கூடுதலா வரும். ஏன்னா இந்த கலகலப்பு மேக்கிங் எல்லாம் பிஹைண்ட் வுட்ஸ்ல தனஜயன் சாரோ சுந்தர்சி சாரோ இன்டர்வியூல சொல்லும் போதெல்லாம் இவங்கெல்லாம் போற போக்குல ஸ்கிரிப்ட் பாதி கையில வச்சுட்டு தான் ஷூட்டிங்கே போறாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இல்ல இப்ப ஒவ்வொரு சில டைரக்டர்களுக்கு ஒவ்வொரு சில திறமை இருக்கும். சுந்தர்சிக்கு பாத்தீங்கன்னா ஆன் ஸ்பாட் ஷூட்டிங் திறமை ஜாஸ்தி. அவருக்கு ஸ்டோரி சொல்ல வராது. ஒரு ஹீரோட்ட போய் கதை சொல்லுங்கன்னு சொன்னா அவர் என்ன சொல்ல போறோன்னு, அவர் எடுக்க போறோன்னு அவருக்கு தெரியாது, அது சொல்ல முடியாது அவரால். சில டேரக்டருக்கு கதை மட்டும் சூப்பரா அருமையா சொல்லுவாங்க, ஆனா ஷூட்டிங் ஸ்பாட்டை சொதப்பிடுவாங்க, எடுக்க தெரியாது. ஆனா சுந்தர்சி கதை சொல்ல தெரியாது, ஷூட்டிங் ஸ்பாட்ல அப்படியே ஆன் ஸ்பாட்ல தெரியாது, அப்படி எப்படி சொல்லி தட்டி விட்டு போறேன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பண்ணிட்டு போற டேரக்டர். அது ஒவ்வொரு சில டேரக்டர்களுக்கான தனித்தனி திறமை. பிரகாஷ் ப்ரோ, அது அவரோட குரு மணிவண்ணன் ஸ்டைல். அது ஷூட்டிங்ல போயிட்டு கதை எழுதுறது. ஆமா ஆமா, நம்மளால ஒருத்தர் இருக்கிறாரு வெற்றிமாறனே நிறைய பெருசா பண்ண மாட்டாரு. வெற்றிமாறனோட ஸ்டைல் அப்படிதான். இல்ல அதான் சொல்ல வந்தேன், நம்மளால ஒருத்தர் இருக்கிறாரு வெற்றிமாறன் அளவுக்கெல்லாம் இவ்வளவு நேரம் எல்லாம் அவங்க 2 பேரும் எடுக்க மாட்டாங்க ஸ்டோரிய, போயிட்டே இருக்கிற மாதிரி எல்லாம். இன்னொருத்தர் இருக்கிறாரு, இன்னும் ஸ்பெஷலானவர், எல்லாமே எழுதிடுவாரு, கிளைமேக்ஸ் மட்டும் எழுத வராது. ஆமா, எல்லாம் கடைசி 10 நிமிஷம் என்ன வைக்கிறதுன்னு தெரியாம வச்சிருவாரு. இல்ல வெற்றிமாறன் என்னன்னா, அவர் லேட்டா எடுக்கிறாரு அப்படின்றத தாண்டி அவர் ரொம்ப பார்த்து எடுக்கிறாருன்றதுதான் அவருக்கு அந்த படம் பிடிக்கலன்னா அந்த படம் வரவே வராது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு ஒரு டைரக்டர் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனா ப்ரொடியூசர் பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா அது மணி ரொம்ப இன்வால்வ் ஆகுதுல்ல ப்ரோ. ஏன்னா அந்த காட்டு மலையில மலையில எல்லாம் போயிட்டு அந்த நேச்சுரல் லொகேஷன் ஷூட் பண்றது அவ்வளவு ஸ்பெண்டிங் இருக்கும்போது அதை கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபிலிம்ல இருந்து ஸ்கிரிப்டோட போறது. இல்ல ப்ரொடியூசர் சைட்ல இருந்து நீங்க பாக்குறீங்க, அது ஓகே. ஒரு விஷயம் என்னன்னா, அவர் பண்ண அசுரன் பெரிய பெரிய ஹிட். அந்த படம் ஆனா அந்த படத்தையே நம்ம சீக்கிரம் முடிச்சிட்டுமேன்னு அவர் ரெக்ரெட் பண்ணாரு. பட் ஆனா அவர் விடுதலை எடுத்தாரு. அவர் விடுதலை 1 நல்ல ப்ராஃபிட்டான ஃபிலிம் தான். அது அவர் லேட்டா எடுத்தாலுமே, ரொம்ப டைம் எடுத்தாலுமே அந்த படம் ஹிட் ஆகுதுன்றது தான் மேட்டர் இருக்கு. அது பியூர் ஷார்ட்டா ஹிட் கொடுத்துட்றாருல. அவர் எதுனா ஒரு ஃபிளாப் ஃபிலிம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடும். அவர் எதுவுமே இல்ல. இப்ப அவருக்கு
ஒரே ஒரு இந்த ஒரு படம் கூட ஓடாம இருந்தது இல்ல ஒரு படம் கமர்ஷியலாவும் சொல்றேன். சும்மா நம்ம வந்து படம் எடுக்கிறோன்ற மாதிரி எடுக்கல, அவரு கமர்ஷியலாவும் அந்த படத்தை ஹிட் கொடுக்கறாரு. இல்ல ப்ரோ, பட் ஆனா எனக்கும் ஒரு ஃபிலிம் டைரக்டர் ஆனோன்னு இது இருந்துச்சு. வெற்றிமாறன் சார் இஸ் ஆஸ்பைரிங் இன்ஸ்பிரேஷன் தான். பட் இருந்தாலும் ஒரு எப்படி சொல்ல, ஒரு ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து ஒரு சைடு யோசிக்கணும். ஏன்னா இப்போ அவர் பீக் இருக்க டைம் எது வேணா பண்ணாலும் தொட்டதெல்லாம் பொண்ணுன்னு சொல்ற மாதிரி தான். ஆனா திடீர்னு சரிஞ்சிட்டாருன்னா எல்லாமே ரிவர்ஸ் ஆகல. அது வெற்றிமாறனே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, ஃபார்ம்ல இருக்க வரைக்கும் இந்த ஸ்டைல் ஓகே, ஃபார்ம் போச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாரு. அதுதான் ப்ரோ, ஃபார்ம் இருக்கிற வரையும்னா 17 வருஷமா ஃபார்ம்ல தான் இருக்காரு. ஆல்மோஸ்ட் 2007 வந்தாரு, பொல்லாதவன்ல வந்து ஃபர்ஸ்ட் படம் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா இன்ன வரையுமே 17 இயர்ஸா வந்து அவர் எத்தனை படம் பண்ணியிருக்காரு? ரொம்ப கம்மியா தானே பண்ணியிருக்காரு. ஆனா வந்து அவர் பொறுமையா பார்த்து பார்த்து பண்றாரு. அவர் பண்ண படங்கள் எல்லாமே வந்து ஹிட், பெரிய ஹிட், அவார்டும் ஆகும். அந்த படம் அவார்ட் வின்னிங் ஃபிலிமாவும் இருக்கும். சேம் டைம் வந்து அந்த படம் வந்துட்டு கமர்ஷியலாவும் வந்து பெரிய லெவல்ல வந்துட்டு ஹிட் ஆகுது. அதனாலதான் வேற வேற ஸ்டேட் ஆக்டர்ஸும் சரி எல்லாருமே வந்து வெற்றிமாறன் கூட படம் பண்ணணும் அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து நினைக்கிறதுக்கு ஒரே காரணம், அவர் கூட ஒரு படம் பண்ணா ஷுவர் ஷாட் ஹிட் மட்டும் இல்லாம பெரிய நேமும் வாங்கி கொடுத்துரும் அந்த படம், அந்த ஒரு ஹீரோக்கு தனியாவே. அதே மாதிரி அவரோட நாளைய இயக்குனர்ல அவர் சொல்ற ஜட்ஜ்மெண்ட்லாம் பார்த்துருக்கேன். அவர் ஜட்ஜ்மெண்ட்டா எதெல்லாம் மற்றவங்க நல்லதுக்கு தான் சொல்லியிருப்பாரு. எதெல்லாம் சொன்னாரோ அது இந்த விடுதலைன்ற படத்து மூலமா அவரே மீற வேண்டியதாயிருச்சு நிறைய விஷயங்கள். எனக்கு தெரிஞ்சு வெற்றிமாறன் சார் லிட்ரேச்சர் தான் அவரோட பேக் போன் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ புக்ஸ் படிச்சதுனால தான் ஒரு ஸ்கிரிப்ட்ல அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் ஒரு டீட்டெயிலோ டெப்த் இருக்கிற மாதிரி அது ரொம்ப இது இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. எல்லாமே நாவல் தான் ப்ரோ எடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் படம் மட்டும் தான் அவரு கதை. நாவல் மட்டும் இல்ல, வெற்றிமாறன் வந்து அவர் கிரவுண்ட் ஒர்க் பண்ணுவாரு, ரொம்பவே கிரவுண்ட் ஒர்க் பண்ணுவாரு. ரியாலிட்டிக்கு ரொம்ப ரியலா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அவரு அது வந்து டோட்டலா ஃபிக்ஷன் மாதிரி இருக்கவே கூட எந்த ஒரு இடத்துலயுமே. ஒரு ஒரு ஜெயில்னா எப்படி இருக்கணும், அது ஜெயில் மாதிரியே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி காட்டணும்னு நினைப்பாரு. அதே சேம் டைம் வந்துட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு விசாரணையில காட்டியிருப்பாரு. அதெல்லாமே வந்துட்டு அவர் எடுக்கிற படங்கள்ல வந்து வெறும் வந்து படிச்சா மட்டும் அதை எடுக்க முடியாது, ப்ராக்டிக்கலா எப்படி இருக்குன்னு போய் பார்த்தா மட்டும் தான் எடுக்க முடியும். அவர் எல்லாமே ப்ராக்டிக்கலா அப்சர்வ் பண்ணுவா அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. நிறைய போய் வந்து ரிசர்ச் பண்ணுவாராம். அந்த இடத்துல இருந்து அந்த ஒரு காமன் மேனா அந்த ஒரு இடத்துல போயிட்டு அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பாப்பாராம். இதெல்லாம் வந்து அவர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அவர் ஒரு டைரக்டர் விஷன் வந்து அந்த இடத்துல கொண்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாராம். அதுலயுமே ரொம்ப கஷ்டப்படுவாராம். இந்த சீன் எப்படி வந்து இன்னும் நல்லா பண்ண நல்லா இருக்கும், இன்னும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நிறைய மாத்தி எடுக்கிறதால தான் அது படத்துக்கு வந்து ரொம்ப லேட்டா தள்ளி போகுது அவர் எல்லா படமுமே. நீங்க சொன்ன மாதிரி தான் இந்த இது வட சென்னை ஃபிலிம்ல கூட லாஸ்ட்ல ஒரு இது இருக்கும். எம்ஜிஆர் டெத்துக்கு அப்புறம் அந்த ரேடியோல ஒரு சின்ன வாய்ஸ் ஓவருக்கே அது ஒரிஜினலா பேசுறவரை கூட்டிட்டு வந்து அந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதெல்லாம் கேட்கும் போதெல்லாம் ரியலி ரொம்ப சர்ப்ரைசிங்கா தான் இருந்துச்சு. சின்ன இதுக்கு அவ்வளவு டீட்டெயில் ஒர்க் பண்றது எல்லாம். ஹலோ, என்ன அமைதி ஆயிடுச்சு ஸ்பேஸ்? அமைதி ஆயிடுச்சா? நான் எனக்கு தான் கேட்கலையோன்னு பயந்துட்டு பிரகாஷ் ப்ரோ அமைதியா இருக்காருன்னா அந்த ஸ்பேஸ் எப்பவுமே அமைதியா தான் இருக்கும். எதுவும் சம்பவம் பண்ண போறாரா தலைவரே? பிரகாஷ் ப்ரோ நேத்தி தான் லப்பர் பந்து படம் பார்த்தேன் ப்ரோ, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தியேட்டரும் ஹவுஸ்ஃபுல்லு. நீங்க சொன்னது கரெக்ட் தான் ப்ரோ. ஒரு படத்தை நம்ம பார்த்துட்டு சும்மா சொல்ல மாட்டேங்குன்னு தெரியும். படம் உண்மையே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல ரிவ்யூ, நல்ல கண்டென்ட் படம். சந்தோஷம். நான் பேசுறது கேக்குதா பாரு தெளிவா? கேக்குது ப்ரோ. அதே மாதிரி படம் வந்து தப்பான டைம்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்களும் ஒரு ஃபீலா இருக்கு. ஏன்னா ஒரு தேட்டர் தான் ஹவுஸ்ஃபுல் ஆகுது, படம் ரிவ்யூ பார்த்துட்டு நிறைய பேர் படம் பார்க்கலாம் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு 6 படம் ரிலீஸ் ஆகுது, இல்ல கோட்டு வேற அக்ரிமெண்ட் போட்டு தேட்டர் ஓடிட்டு இருக்கு, அவங்களுக்கு ஸ்கிரீன் கிடைக்கல. ஒரு நல்ல படம் எப்படின்னா நீங்க சொல்றீங்களா மலையாளத்துல மஞ்சள் பாய்ஸ் ரொம்ப எதிர்பார்த்தாங்க, அந்த பாட்டு போட்டு ரொம்ப நம்ம செலிப்ரேட் பண்ணோம். அது கேப் கொடுத்தாங்க. தேட்டர் படம் வந்து நல்ல ரிவ்யூ வந்ததுக்கு அப்புறம் அடுத்த வாரம் தான் பிக்கப் பண்ணுச்சு. நம்ம ஊர்ல பார்த்தா செகண்ட் வீக் தான் பிக்கப் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன் படம் வந்ததுக்கு அப்புறம். சோ இதுக்கு வந்து அடுத்த வாரம் கேப்பே கிடையாதுல்ல உங்களுக்கு, 2 படம் வருது. கரெக்ட் தான், எனக்கே வருத்தமா தான் இருக்கு. இந்த வாரம் தேவராவும் மெய்யழகன் வந்துச்சுன்னா
பெரும்பாலான ஸ்கிரீன்ல தூக்கிடுவாங்க. எல்லா மெயின் ஸ்கிரீன்லயும் இந்த 2 படங்களை போடுவாங்க. அப்ப இந்த படம் இப்பதான் மெயின் ஸ்கிரீன்ல மாத்திட்டாங்க திங்கட்கிழமையில இருந்து. அதுவும் கொஞ்சம் கட் ஆயிருமோ, கொஞ்சம் நமக்கே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அது இல்லாம ப்ரோ அந்த பாட்டு தான் ப்ரோ அல்டிமேட். அது கடைசியில என்ன ஒரு 5-6 தடவை அந்த பொட்டு வச்சு தங்கோட பாட்டு வந்தாலும் கடைசியில வர்றது ரொம்ப அல்டிமேட்டா இருக்கு. கரெக்டா செம மாசா சூப்பரா இருக்குங்க அந்த பாட்டு. கரெக்டான பொருத்தமா இருக்கும். வந்து அதிகமா கிடைக்குங்கனால அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறது. பரணி சொல்லுங்க ப்ரோ. இல்ல டைட்டில் கிடைச்சிருச்சு, இதான் தியேட்டர், இதை மட்டும் கிடைக்காம காலைல மறந்து போயிடுறோம். என்ன பேசணுங்கிறத ஞாபகம் இருக்க மாட்டேது. காலையில என்ன தம்பதியில் வைக்கிறதுனே தெரியல. அது சில டைம் அப்படிதான் வந்துருது, என்ன பண்றது. பிரகாஷ் ப்ரோ சங்கர் பட ஹீரோ மாதிரி கொதிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாரு. இல்ல ப்ரோ, உண்மை இதுதாங்க. இப்போ வந்து அவர் சொன்னது கரெக்டா. அது மாதிரி ஒரு வெள்ளி சனி ஞாயிறு ஒரு டிக்கெட் எடுத்து வைக்கலாம். வீக் டேஸ்ல ஒரு ரேட்டு, வீக்கெண்ட்ல ஒரு ரேட்டு விற்கலாங்க. வீக் டேஸ்ல எல்லாம் கூட்டமே வர மாட்டேதுன்றாங்க. டிக்கெட் கம்மி பண்ணா நல்லா பிவிஆர்ல பண்றாங்க பாத்தீங்களா. ஒரு 4 மந்த்லி ஒரு பாஸ் கொடுத்து 4 படம் பார்க்க விடுறாங்களே. அதுனா டிக்கெட் ரொம்ப 300 ரூபா காஸ்ட் கொடுக்குறோம். 100 ரூபா தான் வருது பிவிஆர்ல பாக்குறது. இவங்க அந்த மாதிரி கொடுத்தா இங்கதான் போய் பார்க்க போறோம். அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒருத்தர் வந்து ட்விட்டர்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. மௌனகுரு படம் எடுத்த சாந்தகுமார் ரசவாதி படம் எடுத்தாரு, அதுக்கப்புறம் என்ன படம் எடுக்க போறாருன்னு. ரசவாதி படம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த கேள்வி வந்திருக்குங்கிறது எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா அவர் அடுத்த படம் யாரும் இல்ல, நம்ம ஸ்மார்ட் ப்ரோ தான். இல்ல அவரு தான் நம்ம ஸ்மார்ட் தான். அங்கே ஸ்பீக்கர்ல இருக்காரு, அங்க கேட்டிருக்காரு. எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு. என்ன ப்ரோ ரசவாதியை போய் அப்படி சொல்லிட்டீங்க? சூப்பர் படம் ப்ரோ. வா, உங்களுக்கு அந்த படத்தை இன்னும் 2 முறை பார்த்துட்டு வாருங்கள். பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க பிரதர். ப்ரோ எங்க ஃப்ரெண்டு ஏகே ஃபேனு, அவன் ஒரு கொஸ்டின் கேட்க சொன்னா, அதான் கேட்குறேன். ஒருத்தரை பத்தி அவங்க அப்டேட்ஸ் யூடியூப்ல ஒருத்தர் ஏகே ஃபேனுன்ட்டு ஏகலவியர்னு ஒருத்தர் இருந்தார். ஒரு ரெகுலரா வீடியோ போட்டிருந்தாரு அஜித் சார் வச்சு ஃபிலிம் பண்ணணுன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு வீடியோஸ் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அவர் ஏதோ சினிமா இண்டஸ்ட்ரி உள்ள ஏதோ ஒர்க் பண்றாங்க அதை சொன்னாங்க. அது அப்டேட்ஸ் என்னாச்சும் உங்களுக்கு தெரியுமா? அவர் யாருன்னு தெரியுமா? எங்க ஃப்ரெண்டு கேட்க சொன்னான். இது ஒரு கதை இருக்கு. என்னன்னா வந்து கதை இல்லை, ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இந்த ஆர்வம் எதிர்பார்ப்புகள் என்னப்பா உதாரணம் ஒரு பிள்ளை நோய் நோயின்ட்டு அவங்க அப்பாட்ட கேட்டுட்டே இருந்துச்சான். அவங்க அப்பா என்ன கூட்டு போயிட்டு 2 தட்டு இருந்துச்சான். 2 தட்டுல வந்து ஒரு தட்டு ஃபுல்லா லட்டு அடுக்கி இருந்துச்சான். ஒரு 20 லட்டுக்கு மேல அடுக்கி இருந்துச்சான். இன்னொரு தட்டை காமிச்சு அதுல ஃபுல்லா மூடி இருந்துச்சான். இப்போ நீ எதை தேர்ந்தெடுப்பா அப்படின்னா, அந்த பிள்ளைக்கு ரொம்ப லட்டு பிடிக்கும், ஓகேங்களா. ஆனா அந்த லட்டை தேர்ந்தெடுக்காம நேரா துணியில என்ன இருக்குன்னு பாக்குறதுக்காக நேரா அங்க போச்சான். ஏன்பா அங்க போனோன்னு கேட்டாரா அப்பா. இல்லப்பா இது லட்டு தான் தெரியுதே, அப்புறம் எதுக்கு நான் இதை பார்க்கணும், அது என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கு. உள்ள போனா அதுல ஒண்ணுமே இல்லையா, அதுதான் கொடுத்தாரு. ஆனா என்னன்னா மூடி வச்சிருக்கும் போது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வம் அதிகமா இருக்கும். அது மாதிரி இந்த ஏகலைவனா எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாம் தெரியும், அப்படி படம் எடுப்பேன், இப்படி படம் எடுப்பேங்கிற வரைக்கும் எல்லாம் ஆர்வமா அவரை போட்டு தூண்டி விட்டுட்டு இருந்தாங்க பயங்கரமா. அவரு ஏதோ ஒரு ஷார்ட் பிலிம் மாதிரி ஏதோ ஒரு படத்துக்கு ட்ரெய்லர் ஒன்று விட்டுருந்தாரு. அந்த ட்ரெய்லரை பார்த்தோன்னே தலை தெரிச்சு எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு தெரிச்சு ஓடி போயிட்டாங்க. இதுக்கப்புறம் அவன் மனுஷங்கிற வார்த்தையில ஏகலைவங்கிற பேரே வராதுங்கிற அளவுக்கு மறந்து ஓடி போயிட்டாங்க. அவ்வளவுதான் அவரோட கதை. ப்ரோ இது ஆக்சுவலா உண்மைதான் ப்ரோ. அவர் ஒரு யூடியூப் அந்த வாரம் ரிலீஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஓப்பனிங் சீன் அப்படிதான் வைப்பேன். ஏதோ ஒரு அந்த தேருக்கு வடம் இழுக்கிற மாதிரி அந்த அளவுக்கு முடிச்சு போட்டு ஓப்பனிங் சீன் வைப்பேன், இன்ட்ரோ வைப்பேன், என்னமோ சொல்லிட்டு இருந்தாரு. அந்த ஷார்ட் பிலிமோட ட்ரெய்லர் தான் விட்டாரு. நீ இந்த படத்தையும் இவ்வளவு கண்ட்ராவே வச்சிருக்குவா, எங்க படத்தை நல்ல வேறடா உங்களுக்கு சான்ஸே கொடுக்கதான் நினைச்சிட்டேன் ப்ரோ. ஏன்னா நம்மளும் ஃபீல் பண்றோம்ல ஒரு ஃபேன் பாயா நான் எடுத்தா நல்லா இருக்குன்னுட்டு. ஆனா இதே மாதிரிலாம் வேணாம் ப்ரோ. அவரெல்லாம் நீங்க படம் எடுப்பாருன்னு ஆசை வர பட்டீங்களாங்க. எனக்கு ஃப்ரெண்டு அவன் ரெகுலர் வீடியோஸ் ஒரு சில வீடியோஸ் காமிச்சிருக்கான். நான் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்தது இல்ல. அவன் தான் கேட்டுட்டு இருந்தான். ஏதோ ஒரு பிலிம் ஸ்டோரி ஸ்கிரிப்ட் எல்லாம் எடுத்து வீடியோவா போட்டுட்டு இருந்தான் யூடியூப்ல. அது காப்பி ரைட் அடிச்சிட்டாங்க நல்லா சொல்லிட்டு இருந்தான். எனக்கு அவன் கேட்க சொன்ன அதான் கேட்டேன். கரெக்ட் தான். அது என்னன்னா ராசி டைம்ல எல்லாம் 2 பேரும் ஒன்னாதான் அவர் கூட தான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருக்காரு. டாக்டரா தான் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஏதோ இருந்திருக்கு. அவர் கூட தான் ஒன்னாலாம் இருந்திருக்கு. சரி பழைய நட்பு வச்சுட்டு இதை கொடுப்பாரு நினைச்சானா. ஒன்னே ஒரு மட்டும் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். அந்த சமயத்துல அஜித் கூட போட்டோ எடுத்தவங்க இருக்காங்கல்ல, அஜித் வந்து ரொம்ப ஜோவியலா எல்லா கூடயும் பழகுவாரு. நம்ம ஃப்ரெண்டு கூட பைக்ல எல்லாம் டிராவல் பண்ணுவார், ஓகேங்களா. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வயசானவர், நமக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, சினிமா வட்டாரத்தில் இருக்காரு. அவரு பைக்ல தான் நம்மளால போய் ஹோட்டல்லாம் தங்கிட்டு திரும்ப வருவார். திரும்ப அடுத்த நாள் இவர் தான் காலையில் போய் ஷூட்டிங்ல கூப்பிட்டு வருவார் திரும்ப அவரை. அப்படிப்பட்ட பழக்கமான பீரியட் அஜித் வந்து அப்ப எல்லாரும் கூட இப்படி பழகக்கூடிய ஆள். அப்போ வந்து எல்லாரும் போட்டோ எடுக்கக்கூடிய ஆள். அப்படிப்பட்ட பீரியட்ல இது மாதிரி 1-2 போட்டோ எடுத்துட்டு அதை வச்சு ஒரு பெரும் கதையை கட்டி விட்டு
அவர் கூட அசிஸ்டன்ட் டேரக்டர் அவர் பண்ணியிருக்கேன், அவர் கதை சொல்லியிருக்கேன், அப்படி சொல்லியிருக்கேன், இப்படி சொல்லியிருக்கேன்னு பல கதைகள் இருக்கு. அதாவது கதை சொல்லிகளே 2 வகை இருக்கு. ஒன்று பவா சொல்லுற மாதிரி ஒரு கதையை படிச்சு பார்த்து அழகா கதையா சொல்லி யூடியூப்ல கதை சொல்றது. இன்னொன்று சீமான் வகை, ஒரு கதை ஒரு சம்பவத்தை வச்சு 1000 கதை போறது. உங்களுக்கு வந்து பவா செல்லதுரை கதையை தேர்ந்தெடுக்கிறீங்களா, சீமானோட கதையை தேர்ந்தெடுக்கிறீங்களா தான் இருக்கு விஷயம். இவர் வந்து 2வது வகை, அடிச்சு நவுத்துற வகை. அப்படி அடிச்சு நவுத்துன வகை தான் இவர் யாரு, ஏகலைவன். அந்த கதையெல்லாம் கேட்டு அப்புறம் நிறைய பேர் பயிர் விட்டுட்டு இருந்தாங்க அவருக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணு, எங்கே போனார் ஏகலைவன் திரும்ப ஒரு தூண்டி விட்டுருக்கீங்க. பரவாயில்ல, அவரை மறக்காம வரலாம் வராங்க. எங்க ஃப்ரெண்டு வந்து அஜித் சாருக்கு வந்து வீடு வந்து திருவான்மியூர்ல இருக்குன்னு தான் தெரியும். ஈசிஆர்ல இருக்க வீடை போய் எடுத்து போட்டு காமிச்சது இவர் தாங்க. கதை சொல்ற டைம்ல எல்லாம் இந்த வீட்டுலதான் இருக்காரு அப்படின்லாம். எங்க ஃப்ரெண்டு அது கதை சொல்லும் போது 1000 ரூபாய் ஜிபே பண்ணிருக்கான் ப்ரோ. ஆக்சுவலா இப்ப யாராவது படம் அனுப்புறீங்கன்னு அந்த வேலையெல்லாம் பண்ணிருப்பாரு அவரு. அதே நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி, ஒருத்தர் 2 பேர் இல்ல, ஒருத்தர். அதே மாதிரி ஏமாற ஆள் இருந்தா ஏமாத்த ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க. அவர் அந்த சமயம் எல்லாருமே ஏமாறுற சமயம் எப்படின்னா, யூடியூப்லயும் சரி நிறைய பேர் ஏமாந்துட்டு இருந்தாங்க அந்த பீரியட்ல. ட்விட்டர்லயும் ஏமாந்துட்டு சமயம், ஃபேஸ்புக்லயும் ஏமாந்துட்ட சமயம். அது மாதிரி ஒரு பீரியட் வந்து ட்விட்டர், ஃபேஸ்புக், யூடியூப்னு எங்க பார்த்தாலும் யாராவது ஒருத்தர் எது சொன்னாலும் ஏமாறுற பீரியடாக இருக்கு அந்த காலகட்டம், குறிப்பிட்ட காலகட்டம். அதுல ஏமாத்தின ஒரு ஆள் அவரு, அவ்வளவுதான். பிரகாஷ் ப்ரோ, நாள்ல இருந்து வேல்பாரி ஸ்டார்டா? ஆமாங்க பிரதர், காலையில போஸ்ட் பரணி ஸ்பெஷல் போஸ்ட் ரெடி பண்ணி விடுவாரு. சூப்பர் ப்ரோ. ஆனா ஒன்னே ஓணம்ல இருந்து இப்போ வரைக்கும் முரட்டு பிஸியா இருக்காரு. பண்ணி அனுப்புவாரா இல்லையான்னு தெரியல. பரணி பண்ண முடியுமா? இன்று முதல் வேல்பாரி கதை அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் ஒன்று ரெடி பண்ணி போட்டு விட்டுருங்க. நாளைக்கு 9:30 to 10 மணி வரைக்கும் அதை ஒன்று டெய்லி ஆரம்பிப்போம். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுவோம், ரொம்ப திணற சொல்லாம நிதானமா கொஞ்சமா சொல்லுவோம். ஓகே ஓகேண்ணா. ப்ரோ அதே மாதிரி நீங்க வந்து சொன்னீங்களே, இதை மட்டும் தனி ரெக்கார்டா போட்டு விட்டுருங்க ப்ரோ, வேல்பாரியை மட்டும். நீங்க சொன்னீங்க போட்டுட்டு இருக்காரு பிரகாஷ் ப்ரோ. போட்டு கேட்டேன் நான் போடுறீங்க, பார்த்தேன் அந்த இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து அது மாதிரி போட்டுருங்க ப்ரோ. இல்லை, அதுக்கு தான் ட்ரையல் வெர்ஷன் மாதிரி அதை போட்டு விட்டோம். அதே மாதிரி ஃபுல் ஸ்பேஸ் போட்டுட்டு தனியா ஒரு அந்த பார்ட் போட்டு தனியா கட் பண்ணி போட்டு விட்டுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுகுமார் ப்ரோ என்ன முடிச்சிடலாங்கிறீங்களா? பாய் சொல்றீங்களா? என்ன தெரியாம மாத்தி அனுப்பிச்சிட்டேன் ப்ரோ. சரி ரைட், முடிச்சிடலாம் சொல்லுங்க, முடிச்சிடலாம். இல்ல 100 போடுறதுக்கு பதிலு அது கீழே அது மாத்தி பிரஸ் பண்ணிட்டேன். ரைட், ஓகே ஓகே. பிரகாஷ் ப்ரோ, உங்களுக்கு வேல்பாரி பிலிமா லைவ் ஆக்ஷனா எடுத்தா எந்த கேரக்டர் எந்த டைரக்டர் போட்டு எடுக்கணும்னு நினைச்சா நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்க? நான் சீரியஸா கேக்குறேன் ப்ரோ. அதுதான் சங்கர் எடுக்கிறாரு ப்ரோ. சங்கர் எடுக்கிறாரு, ஓகே நினைக்கிறேன். நானு ரெண்டுமே இருக்கு, ஓகேங்களா. அவர் எடுக்கிறாரு, நான் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒன்னே ஒண்ணுதான், கொஞ்சம் ஒரு 2-3 நாள் வேல்பாரி கதை கொஞ்சம் சொல்றேன். அது ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டா இருக்கான ஒரு ஒப்பீனியன் சொல்லுங்க. அது நீங்க எல்லாம் சொல்றத வச்சு ஃபுல்லா கண்டினியூ பண்ணுவேன். அதுக்கப்புறம் கதை முடியும் தருவாள் அல்லது பாதிக்கு மேல போகும்போது நான் உங்கள்கிட்ட கேரக்டர் கேஸ் எல்லாம் சொல்றேன். ஏன்னா நீங்க வந்து கேரக்டர் ஃபர்ஸ்ட் என்னென்ன கேரக்டர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்தந்த கேரக்டர்களுக்கு யாருன்னு சொன்னாதான் உங்களால உருவகப்படுத்தி பார்க்க முடியும். அப்பதான் ஒரு பாதி கதையாவது சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம இந்த கதையை தொடரலாம், இவங்களை மனசுல வச்சுக்கலாம், இந்த ஹீரோ இப்படி நடிச்சா நல்லா இருக்கும் நீங்க சொல்லுங்க. நானும் என் மனசுல என்ன நடிச்சிருக்கேங்க சொல்றேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து பெரும்பாலும் இப்போ பொன்னியின் செல்வன் பெரும்பாலும் ஒரு 100ல ஒரு 50 பேர்னாச்சும் படிச்சிருப்பாங்க. அப்படிங்கிறப்ப நான் சொல்றப்ப பாதி பேர் ஆமா ப்ரோ இது கரெக்டா இருக்கும், ஆமா ப்ரோ இது கரெக்டா இருக்கும்னு சொல்லுவாங்க, மேட்ச் ஆகும். இப்போ இது ரொம்ப ரொம்ப ரேரா தான் படிச்சிருக்கீங்க. அதாவது நான் கேள்விப்பட்ட வகையில பார்த்த வகையில என்கிட்ட இந்த மென்ஷன் வர டைப்ல சொல்றேன். இந்த படத்தை வந்து ரொம்ப கம்மியான நாட்கள் படிச்சிருக்கனால அப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு வந்து மிஸ்கம்யூனிகேஷன் ஆகக்கூடாது. அதனால பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் நீங்களே ஒரு கற்பனைக்கு வருவீங்க. அதுக்கப்புறம் நம்ம சொல்லும் போது பொருத்தி பார்த்துக்கலாம், உருவகப்படுத்தும் போது அது சரியா இருக்கும். எவ்வளவு நாள் ப்ரோ ஆச்சு பிரகாஷ் ப்ரோ இது ஃபுல்லா படிச்சு முடிக்க உங்களுக்கு? தெரியலையே, மறந்து போச்சு. சொல்லுங்க ப்ரோ, சும்மா தோராயமா சொல்லுங்க. மறந்து போச்சு. நம்ம என்ன சொல்றோம், வேலைக்கு நடுவில் இப்ப ஃப்ரீயா இருக்க கேப்ல படிக்கிறது தானே, அதனால மறந்து போச்சு. ஓகே, இல்ல சும்மா யாருக்குன்னா ரெக்கமெண்ட் பண்றோம்னா எவ்வளவு நாள் ஆகும் படிச்சு முடிக்க? ரொம்ப பெரிய புக்கா அது? 2300 பக்கங்கள் பிளஸ் ஒரு சில பக்கங்கள் இருக்கும். 2330 நம்ம இருக்கும்னு வச்சுக்கலாம் பக்கங்கள். கதை வந்து ஒரு 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 25-50 பக்கங்கள் வரைக்கும் படங்களா போயிடும், வரைபடங்கள் இருக்கும். அதை மீறி பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பக்கம் வச்சுங்க, 2100 2200 பக்கம் வச்சுங்க. நீங்க படிக்கிறத பொறுத்து இருக்கு. வேகமா நான் படிச்சுட்டு போயிடுவேன் அப்படின்னா நீங்க வந்து ஒரு வாரத்துல 10 நாள்ல முடிச்சிடலாம். ஆனா வந்து நான் வந்து உணர்ந்து படிப்பேன், ஒவ்வொரு படிச்சு முடிச்சப்போ மைண்ட்ல கொஞ்சம் யோசிப்பேன், கதைகளை உள்வாங்கி படிப்பேன் அப்படின்னா
கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 2-3 மாசம் டைம் எடுத்தாலும் நல்லா இருக்கும். அந்த கதையை படிக்கிறதுக்கு வந்து ஈடுபாடா இருக்கும். நான் பொன்னியின் செல்வன் வேல்பாரி அப்படி படிக்கணும் அது. ஆமா, வேல்பாரியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேப் விட்டு படிக்கிறதா பெட்டர். அதாவது நீங்க வந்து குழம்பாதா உங்களுக்கு? ஸ்கூல் பாடம் படிப்பாங்கல்ல, அப்போ வந்து எப்படின்னா அந்த ஒரு புக்கை முழுசா படிக்க நமக்கு நேரம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 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 வாரம் படிச்சா போதும், ஃபுல் புக்கையும் படிச்சிடலாம் படிக்கணும்னு நினைச்சா. ஆனா அந்த புக்கை நடத்துறதுக்கு வந்து பாடம் எப்படி எடுத்துக்கிறாங்க, 1 வருஷம் அந்த பாடம் நடத்துவாங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லும் போது கொஞ்சம் கொஞ்சமா பாடம் புரியுங்கிறதுக்காக அந்த மாதிரி டைப்ல இதெல்லாம் எடுத்துக்கணும் வேல்பாரியெல்லாம். ஏன்னா வேல்பாரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு ஒரு 10 பக்கம் 10 வரிக்கு ஒரு அங்க கதை இருக்கும். அந்த 10 வரி கதையவே நான் உங்களுக்கு சொல்றதா இருந்தா நான் வந்து உங்களுக்கு ஒரு 2 நாள் சொல்லலாம், இல்ல நம்ம 2 நாள் ஸ்பேஸ்ல கண்டினியூவா சொல்லலாம். அந்த அளவுக்கு அதுல விஷயம் இருக்கு. ஏன் எதுக்கு என்ன ஒரு உதாரணம் சொல்லி நம்ம சமகாலத்துக்கு கலந்துக்கிட்டு அதை ஒரு சேர்த்து சொல்லலாம். அப்படி சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொல்லுங்க, அப்படியே ஆரம்பிச்சு சொல்லலாம். பிரகாஷ் bro, அதுக்கப்புறம் அந்த பேருங்க வேல்பாரியில வர கேரக்டர்ஸ் பேருங்க கொஞ்சம் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஏன்னா பொன்னியின் செல்வனுக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. கேரக்டர் பேர் ஏத்துக்கிறதே கொஞ்சம் இதா இருக்கு. இல்ல உண்மைதான். இப்ப மயிலா அப்படின்னு சொன்னோம்னா அந்த பேரை யார் பேரு மயிலா, அதை பற்றி நம்ம ஞாபகம் வைக்கணும். நீலன், ஆதி நீலன், ஆதினி, வேல்பாரி, அப்புறமேட்டு நாகு, ஆதன், இப்படி பல கேரக்டர். ஆமா, அங்கவை சங்கவை எல்லாம் ஏன் சங்கர் ஏன் இந்த படத்தை எடுக்க கூடாதுன்னு புரியுது ப்ரோ, சொல்றாங்க. எவ்வளவு சூப்பரா இருக்கும் அது வர்ணிச்சிருப்பார் வேல்பாரியில. இது இப்படி ஏன் சங்கர் எடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு நான் மெயின் காரணமே இந்த அங்கவை சங்கவி தான். ஏன் ப்ரோ, நல்ல சீன் தானே அது படத்துல? இல்ல ப்ரோ, அந்த 2 கேரக்டர் வேல்பாரி கதையில சூப்பரா இருக்கும் ப்ரோ. அவங்க டிஸ்கிரைப் பண்ண விதமே மைண்ட்ல அவங்க பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க அவங்க எல்லாம். பிரகாஷ் ப்ரோ அவருக்கு தெரியாதான் ப்ரோ, சுஜாதா தான் வச்சாராம். அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. ரைட், ஓகே போங்க. ஒருத்தவங்க பேர் சொல்றாங்க, அந்த பேருக்கான காரணம் பேர் காரணம் கேட்கணுங்க. ஒரு டேரக்டருங்கிறோட அதுதான். ஒருத்தர் வந்து ஒரு ரைட்டர் என்ன சொன்னாலும் ஏன் இப்படி இருக்கும், என்ன காரணம், இந்த பேர் எதுக்காக வைக்கணும், இந்த பேர் எங்கேயா வந்திருக்கா அப்படின்னு கேட்டுதானங்க அதெல்லாம் வைக்கணும். ஆனா இந்த பொன்னியின் செல்வன் 5 புக் இருக்குன்றாங்களா, அது மாதிரி இது எத்தனை புக் ப்ரோ இருக்கு? 2 புக் இருக்கு. வேல்பாரி பொறுத்து 2 புக் தான். நான் பாதி கேட்டுட்டு அதுக்கப்புறம் பிரகாஷ் ப்ரோ இதுக்காக வெயிட்டிங். நான் திரும்ப ஸ்டார்டிங்ல இருந்து இது பண்ணேன். பட் ஃப்ரம் என் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொன்னா, ஹாலிவுட்ல அவதார் ஒரு பாண்டோரா வேர்ல்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணாங்களே, அதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் வேல்பாரி முன்னாடி கொஞ்சம் சின்னதான். ஏன்னா வேல்பாரியில அவங்க சின்ன ஒரு பிளான்ட்டுக்கு இருக்கிற டீட்டெயில் கூட அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதுல ஐ ஃபெல்ட் இது நல்லா இருக்கும் கேட்கும் போது. வெயிட்டிங் ஃபார் இட் ப்ரோ, டுமாரோ, நாளைக்கு. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ, ஆக்சுவலா தியேட்டர் பத்தி பேசினிருந்தீங்க, அதை பத்தி ஒரு ஒப்பீனியன் சொல்லலாமா? சொல்லுங்க ப்ரோ. ஆக்சுவலா நாங்கெல்லாம் வந்து ஒரு டவுன்ல வாழ்றோம். இன்னைக்குமே இப்பயுமே எங்க ஊர்ல வந்து அந்த பெஞ்ச் இருக்குல்ல, அந்த நீட்டா கட்ட மாதிரி போட்டுட்டு படுத்துட்டே பார்க்கலாம் அப்படின்றதுல இன்ன வரைக்கும் ஒரு ஸ்டார் கூட இல்லாத தியேட்டர் தான் இருக்கு. ஆனா வந்து நான் ஒரு காலத்துல ஒரு 2015-16 இங்க இருக்க பசங்களே என்ன பண்ணுவாங்க, ஒரு 30 ரூபா சார்ஜஸ் இருக்கும், ஒரு 50 மேக்சிமம் ஃபர்ஸ்ட் டே மட்டும் ஒரு 100 ரூபாய் சார்ஜஸ் வரும். மிச்ச நாள்லாம் அப்படியே 30, 50 அப்படின்னு இருந்துச்சு. சும்மா டைம் பாஸ்க்காக வீட்டுல போனா ரொம்ப கஷ்டமா இருக்கும். கஷ்டம்னா ஒரு கரண்ட் இருக்கும், ஆனா வந்து ஒரு காத்து வராது. காத்து வாங்குறதுக்காக தியேட்டர் உள்ள போய் இருந்த நாட்கள்ல நிறைய பசங்க இருந்தது. எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் போய் இருந்திருக்காங்க. வீட்டுல போயிட்டு ஒரு ஃபேன் போட்டு நல்லா ஹாப்பியா இருக்கலாம், ஒரு படத்தை பார்த்துட்டு கம்மியான பட்ஜெட்ல கொடுத்துட்டு அங்க போய் உள்ள கொஞ்ச நாள் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம், நைட் ஷோ போனா நல்லா தூங்கிட்டு கூட வரலாம் அப்படின்ற இதெல்லாம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஆடியன்ஸே யாருமே போறதே இல்லை வரும். அந்த பசங்களா இருந்தாலும் கூட அப்படியே டோட்டலா மாறிட்டாங்கன்னா இப்போ வந்து அந்த அப்ப இருந்ததோட இப்ப என்ன பண்றா, இந்த ஸ்பீக்கர்லாம் இருக்குல்ல ப்ரோ, ஸ்பீக்கர் என்ன பண்றாங்கன்னா இந்த கோயிலுக்கு கூழ் ஊத்தாங்களா அந்த ஸ்பீக்கர் ஆம்பிளிஃபையர், அதை வச்சுலாம் ஓட்டிட்டு இருக்காங்க. ஊர் ரொம்ப மெயின்டெனன்ஸ் ரொம்ப கேவலமா இருக்கு இந்த ஊர்ல. அந்த மாதிரி ரேட்டு வந்து ஃபர்ஸ்ட் நாள் எவ்வளவு 100 ரூபாய் வச்சாங்கன்னா அந்த 100 ரூபாய் இப்போ வரைக்குமே அந்த 100 ரூபாய் தான் மெயின்டைன் பண்றாங்க. அது கட்டச்சேரா இருந்தாலும் சரி, நீ எங்க உட்காந்துக்கோ அது 100 ரூபாய் தான் மினிமம் சார்ஜஸ். 100 ரூபாய் அப்படிதான் இருக்கு. சி சென்டர் தான் எதுவுமே இது. அது உங்களோட ஒப்பீனியன் பிரதர்? இதான் நானும் ஒரு இடத்துக்கு முன்னாடி சொன்னேன். நீங்க சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் அப்படியே தான் சேர்த்துக்க. நானே அது மாதிரி போயிருக்கேங்கிறேன். நானா வந்து கிட்டத்தட்ட எப்படி சொல்றது, 2007 2014 வரைக்குமே கிட்டத்தட்ட 7 வருஷமும் என்னோட இந்த 7 வருஷமே ஞாயிற்றுக்கிழமை பூரா தியேட்டர்களில் மட்டும் தான் கழிஞ்சிருக்கு.
கரெக்டா வந்து 12:30 1 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பிடுவேன். நேரா 2 மணி 2:15 ஷோக்கு உட்காந்துருவேன். திருப்பி சாயங்காலம் தான் வெளியே வருவேன். இந்த ஏசிக்காகவே போவேன். வெயில்ல போய் நம்ம கிரிக்கெட் விளையாட வேணாம், ஐயோ வெயில்ல போய் அதே மாதிரி வீட்டுல கரண்ட் இருக்கிறதே பெரிய விஷயம். அதுல வந்து ஏசி காத்துல நம்ம எங்க எதிர்பார்க்கறது. டிக்கெட் ரேட்டு 40 ரூபா போவோம். 40 ரூபாய்க்கு போய் அங்கே உட்காந்துருவோம். தேட்டரில் போய் உட்காந்துருவோம். 40 ரூபாய் 50 ரூபாய் அதிகபட்சம். அங்கே போய் உட்காந்துறதான். என்னோட 7 வருஷமும் ஞாயிற்றுக்கிழமும் தேட்டரில் தான் கழிச்சிச்சு அந்த ஒரு பீரியட்ல எல்லாம். நீ சொல்றப்பெல்லாம் கரெக்டா. இப்பதான் அப்படி இல்லையே. அப்போ வந்து எல்லாரும் வந்தோம், தேட்டர்ல பார்த்தோம். 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு பயங்கரமா இருக்கும். டெய்லி பவர் கட்டா இருக்கும். அதான் அது ஒரு பீரியடு. அந்த ஒரு பீரியட்ல வந்து நம்ம தேட்டர்ல போய் உட்காந்தா நமக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்த படத்தையே ஞாயிற்றுக்கிழமை போய் உட்காருவேன். மிட் நைட் ஷோ அதிகமா போவேன். அப்பெல்லாம் நைட்ல போனா நல்லா இருக்கும். அது ஒரு ஃபீல். நைட் ஷோ படம் பார்த்துட்டு வந்து அப்படியே படுத்துட்டு அந்த படத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு அடுத்த நாள் காலையில அந்த படத்தை பத்தி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிக்கிட்டு திரும்ப ஞாயிற்றுக்கிழமை போய் அந்த படத்தை உட்காந்து பாக்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு காலகட்டம். இப்ப எங்க இப்ப நம்ம டிக்கெட் விற்கிற வரைக்கும் நம்மள்ட்ட வந்து என்ன பண்ணாலும் கட்டுப்படி ஆகாது. இல்ல ஓப்பனா சொல்லணும்னா இன்னைக்கு வந்து அது 100 ரூபாய் சார்ஜஸ் வைக்குது. இன்னொரு 50 ரூபாய் என்ன போட்டா என்ன ஒரு குவார்டர் வாங்கினா நல்லா ஜாலியா குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு டோட்டலாவே அந்த பசங்க எல்லாருமே அப்படியே மாறிட்டாங்க. உண்மையாலுமே அந்த தியேட்டர் வந்து ஒரு காலத்துல அவங்க வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டை தாண்டி அந்த படம் பார்த்த படமா இருந்தாலும் 3-4 வாட்டி உள்ள போயிட்டு சரி சும்மா வச்சு போய் உட்கார்ந்துருப்போம், சரி பார்த்த படம் தான் அப்படின்னு இருந்தா நிறைய பேர் பார்த்திருக்கேன். எங்க ஊர்லயே வந்து தினக்கூலிக்கு வேலைக்கு போறாங்களா அவங்க வந்து சும்மா வீட்டுல இருந்தா ஏதாவது பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு நைட் ஷோ இப்பயுமே போவாங்க. ஆனா வந்து இப்பெல்லாம் அவங்களுமே சினிமான்றதே வேணாம், எதுக்கு இவ்வளவு காசு கொடுத்து இது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா வீட்லயே இருந்துட்டாங்க. எப்பயுமே யாருமே போறதில்ல. ஒரு தியேட்டர் மூடியே மூட்டாங்க, ஆள் வர்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. இப்ப எனக்கு ஒரு 2 டவுட் மட்டும். ஃபர்ஸ்ட் ஒரு டவுட், பேசுற ஒரு பேர் உதய் செல்வாவா ராக்காவா? எனக்கு 2 பேருமே ஸ்பீக்கர்ல காமிக்கிறது. யாரு? குபேந்திரன். இப்ப இவ்வளவு நேரம் பேசுனது குபேந்திரனுங்களா? அடப்பாவத்தை நான் எனக்கு அதுவே இதெல்லாம் ஸ்பீக்கரே தப்பா காமிக்குது. என்ன பக்குன்னு தெரியல. சுகுமார் ப்ரோ ஃபர்ஸ்ட் இதை கிளியர் பண்ணுங்க. அடுத்து 2வது விஷயம், இன்னைக்கு வந்து பரிதாபங்கள்ல ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க. அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டாங்க அவங்க, பெரிய இஷ்யூ ஆகி. பிரகாஷ் ப்ரோ நீங்க கூட லட்டு வச்சு ஒரு ஸ்டோரி சொன்னீங்க ப்ரோ. வேற வழக்கமா நான் டவுன்லோட் பண்ணி வைப்பேன், அதை டவுன்லோட் வேற பண்ணு. நான் பார்த்து முடிச்சிட்டேன் ஆக்சுவலா அந்த வீடியோ. பட் ஆனா வந்துட்டு டெலீட் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு பார்க்கல. அந்த லட்டு பத்தின வீடியோ தான் அவங்க கொஞ்சம் ட்ரோல் பண்ணி போட்டிருந்தாங்க. சரி ஆகும் நினைச்சேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் பிரச்சனை ஆகும் நினைக்கல. இன்னைக்கே டெலீட் பண்ணிட்டாங்க. ஐயோ நான் பார்க்கவே இல்லையா. நான் பார்த்தேன், அதுல பிரச்சனை ஆகுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. பட் ஆனா வந்து கொஞ்சம் ட்ரோல் பண்ணியிருந்தாங்க அந்த விஷயத்த. எனக்கு தெரிஞ்சு பழைய பரிதாபங்க பேக் டு ஃபார்ம் எதுவா வர போறாங்க நினைக்கிறேன். சட்டாயிரிகளா அப்புறம் பிரச்சனை இருக்காது. இல்ல ட்விட்டர்ல சின்ன சின்ன கிளிப்பிங்ஸாவே அவங்க டோட்டல் வீடியோ வந்திருக்கும். இல்ல ஆக்சுவலா என்னன்னா இப்ப இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே அவங்க தெரிஞ்சிருக்கும்ல இந்த ஒரு விஷயம் வந்து ஆல்ரெடி ஒரு இது போயிட்டு இருக்குது. இப்ப நம்ம போடுறோம்னா நமக்கு என்ன இது பின்விளைவுகள் வரும் தெரிஞ்சு போட்டிருப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் நான் வந்து இது பண்ணேன். பட் இவ்வளவு சீக்கிரம் தூக்குவாங்க அது அப்படியே இருக்கும் தான் நான் நினைச்சேன். இல்ல நேத்து வந்து இந்த வீடியோ எடுத்திருப்பாங்க. நேத்து இல்ல முந்தா நேத்து எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ ஷூட் பண்ணது. இன்னைக்கு அவங்க ரிலீஸ் பண்ணும்போது இவ்வளவு பத்தி பஞ்சாயத்து ஆயிருக்குன்னு அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க. காலையில பவன் கல்யாண் ட்வீட், சாயங்காலம் காலையில கார்த்தி ட்வீட், சாயங்காலம் திரும்ப பவன் கல்யாண் ட்வீட்னு இவ்வளவு தூரம் அது பெருசா இருக்குன்னு நினைச்சிருக்க மாட்டாங்க. அது வேற அங்க சுத்தி முத்தி எல்லா சைடும் அடிச்சு ஒரு பஞ்சாயத்து ஆகி ஏதாவது சைடு கிளாஸா ஒரு கிளாட்டி டிலீட் பண்றேன்னு கிளாஸ் டிலீட் பண்ணிருப்பாங்க. இல்ல ஏதாவது மிரட்டல் மறைமுகமா சொல்லியிருப்பாங்க, அப்பா உனக்கு நல்லது இல்லை, இவ்வளவு சிவா போயிட்டு இருக்கு, ஒரு சென்சிட்டிவான டாபிக் தூக்கிடு அப்படின்னா தூக்கி இருந்திருப்பாங்க நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு அவங்க வீடியோ தூக்கி இருக்கிறது இந்த வீடியோன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் மேபி ஏதாவது எடிட் பண்ணிட்டு ஒரு சில போர்ஷன்ஸ் எடிட் பண்ணிட்டு மறுபடியும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி பாப்போம். சுமார் ப்ரோ 10 முடிச்சுக்கோமா. நாளைக்கு கதைகள் யாரும் சொன்னாங்களா? எனக்கு எதுவும் கேட்கல. பரணி கேக்குதா? இல்ல மதன் ப்ரோ ஏதோ பேச வந்தாரு. இல்ல ப்ரோ ஆக்சுவலா என்னன்னா மோகன்ஜி வேற அரெஸ்ட் ஆயிருக்காரா. அது வேற அதுவும் இந்த கோயிலை பத்தி பேசிதான் இதானது. அதனால அது ஒரு பேசுறது தப்பு. என்னன்னு சொல்லியாரு கேட்டீங்க? அது இதுக்கே சொல்லிடுறாரு. அது தப்பு தான். இன்னைக்கு அந்த இஷ்யூ ஆயிட்டல ப்ரோ. வாட்ஸ்அப்ல வந்து பல பேரு பலவிதமான வதந்திகளை பரப்புவாங்க. அதை நம்பி நீங்க மேடையில பேசுறீங்க அப்படின்னா நீங்க மேடையில பேசுறீங்க, நீங்க வந்து
அதே மாதிரி எப்படின்னா நீ முன்னாடி வந்து யாருன்னு தெரியாத ஒரு நபர் இப்போ வந்து கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட்ல படமா எடுத்து அதனால உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வச்சு உங்களுக்கு தெரிய வர ஒரு ஆள் இருக்குங்கிறப்ப நீங்க பேசு பொருளாகி அந்த விஷயத்தை மிகப்பெரிய பேசு பொருளாக்கி தவறான செய்தியை உண்மைங்கிற மாதிரியே பரப்பக்கூடாது. பழனி கோவில்ல உங்களுக்கு வந்து பஞ்சாமிரத்துல என்னத்தை கலக்குறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றது வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டு, தவறான குற்றச்சாட்டு, மிக பொய்யான குற்றச்சாட்டு. அப்ப இந்த மாதிரி விஷயத்துக்கு அரெஸ்ட் பண்றது தான் பெட்டர் ஆப்ஷன். அரெஸ்ட் பண்ணதுல நான் ரொம்ப ரொம்ப ஆதரவு தெரிவிக்கிறேன். அதாவது எப்படின்னா ஆமோதிக்கிறேன்னு சொல்லுவோம்ல, நான் ஆமோதிக்கிறேன். ஏன்னா இப்ப இந்த மாதிரி ஒரு 4 பேர் தப்பா பேசும்போது அரெஸ்ட் பண்ணாதான் ஸ்டார்டிங்ல. அடுத்தது இந்த மாதிரி மத ரீதியான விஷயங்கள்ல வந்து கான்ட்ரவர்சியை கிளப்பக்கூடாது. நீங்க மற்ற விஷயத்துல கிளப்புங்க, என்னமோ போங்க, அது நீங்க உங்க பிசினஸ் ஆகி போச்சு. ஏன்னா அது ரீதியாக நீங்க பிசினஸ் பண்ணி அது மூலமா ஒரு ரீச் கிடைச்சு அந்த ரீச் மூலமா ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது ஓகே, உங்க விருப்பம். ஆனா வந்து இது மாதிரி வந்து இல்லாத ஒரு விஷயத்த சொல்லி ஒரு அரசாங்கம் மேல குற்றச்சாட்டு வைக்காத நினைச்சுக்கிட்டு ஒரு மக்கள் மேல ஒரு பொய்யான ஒரு விஷயத்த பரப்புறீங்க. மக்களுக்கு ஒரு மக்களை மனதை புண்படுத்துறீங்க. கிட்டத்தட்ட அவங்க பாசையில சொல்லலாம், இந்துக்கள் மனதை நீங்கள் புண்படுத்துகிறீர்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச கோயில்ல எனக்கு பிடிச்ச பிரசாதத்தை நீங்க வந்து ரொம்ப தவறா சொல்லியிருக்கீங்க, நான் அந்த வகையில புண்படுறேன் அப்படின்னு சொல்லி நான் ஆமோதிக்கிறேன் அந்த கைதை. பாஸ் அவன் திருப்பதி லட்டை வச்சு கண்டென்ட் பண்றான் பாஸ். அப்புறம் பழனி பஞ்சாப் வச்சு கண்டென்ட் பண்ணுவான். இல்ல ஆக்சுவலா எதுக்கு அரெஸ்ட் ஆனார்னு தெரியாம இருந்தேன். இப்ப பிரகாஷ் ப்ரோ சொல்லிதான் எனக்கே அந்த விஷயம் தெரியும். அவர் அப்படி ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு, அதனால தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆமா, அவர் ஓப்பனா சொன்னா பஞ்சாமிரத்துல வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை கலக்கிறா சொல்லிட்டாரு. அது நான் சொல்லலாமா வேணாமான்னு தெரியல. கருத்தடை மாத்திரையை வந்து அதுல கலக்குறாங்க, அதனால நிறைய பேர் குழந்தை இல்லாம போயிடுச்சு ஒரு பொய்யான செய்தியை சொல்லிட்டாரு. இது எவ்வளவு பெரிய அபத்தமான செய்தி தெரியுமா? அபத்தமான செய்தி, ஆபத்தான செய்தி. பஞ்சாமிரத்துல போய் இப்படி ஒரு மாத்திரை கலக்குறாங்கன்னு சொல்லலாமா? அப்படி ஒரு அபத்தமான பண்ணவரை அவரெல்லாம் ஜாமீன்ல வெளியே வராம போய் உள்ள வைக்கிறதா பெட்டர். அப்பதான் அடுத்த வாட்டி அது மாதிரி மத ரீதியா ஒரு பொய் குற்றச்சாட்டை வைக்கும் போது அவங்களுக்கு ஒரு பயம் வரும். அதே மாதிரி சில பேரை வந்து இப்ப இவரு பேரு மதன்ஜியா போயிருச்சு, அதனால விட்டுறேன். வேணா, பக்கத்துல ஒரு ஸ்பீக்கர் இருக்காதா? தலைவர் நம்ம வந்து ஜீனு வைக்கிறோம் எதுக்குன்னா நம்ம ஆளு போட பேரை தான் நம்ம வைக்கிறோம், வேற எதுக்காக வைக்கல. இல்ல மோகன்ஜி பேர் எதுக்கு சொல்றோம்னா ஆனா நீங்க அந்த கம்பெனி வேற அரெஸ்ட் ஆயிருக்கா, அது பஞ்சாப் இது வந்து பிரகாஷ் ப்ரோ செகண்ட் டைம் வந்து நீங்க மதனை வந்துட்டு நீங்க எதுவும் பண்றீங்க, இதுதான் நான் வன்மையா கண்டிக்கிறேன். இல்ல நான் சொல்ல வந்து என்னன்னா அவரை ஜி மோகன் சொல்லுங்க, இல்ல டைரக்டர் மோகன் மட்டும் சொல்லுங்க போதுங்கிற. மோகன் ஜி சொல்ல வேணாங்கிற. பிரகாஷ் ப்ரோ நீ ஃபுல்லா சங்கர் மோட்ல இருக்காரு. ஜெய் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ கொச்சின் இப்ப பிஆர் வந்தேன், கிஷ்கிந்தா கண்ண பார்த்தேன். யார பாத்தீங்க? கிஷ்கிந்தா கண்ண ஃபிலிம். சரி சரி சொல்லுங்க சொல்லுங்க. என்ன பிஆர்ல வந்து சப்டைட்டிலே போடல ப்ரோ, மலையாளம் தான் வந்துச்சு. தமிழ்நாட்டுல வந்து ஒரு தமிழ் படம் பார்த்துட்டு சப்டைட்டிலும் போடலன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கு ப்ரோ நீங்க சொல்றது. இல்ல ப்ரோ, இங்க சென்னையில எல்லாம் சப்டைட்டில் போடுவாங்க ப்ரோ. தமிழ்நாட்டுல தமிழ் படத்துக்கு படம் பார்த்துட்டு சப்டைட்டில் போடலன்னு இது பண்றீங்க? இல்ல தமிழ் படத்துக்கு சப்டைட்டில் போடுவாங்க சொல்றாரு. ஏங்க நீங்க கொச்சின் வந்தேன்னு சொன்னாரு. இப்போ கொச்சின்ல தான் இருக்கேன். கொச்சின் அதத்தான் சொல்றேன். கேரளால மலையாள படத்துக்கு எதுக்குங்க சப்டைட்டில் போடணும்? இல்ல சென்னையில உங்களுக்கு தமிழ் படத்துக்கே சப்டைட்டில் போடுவாங்க. ஏங்க சென்னையில தமிழ் படத்துக்கு சப்டைட்டில் போடுவாங்க, கேரளால ஆமா பிவிஆர் சென்னையில தமிழ் படத்துக்கு சப்டைட்டில் போடுவாங்களா? ஆமா குமார் ப்ரோ அண்ட் பரணி இல்ல ஒரே நிமிஷம். இவ்வளவு நேரம் வந்து கத்துக்குட்டி டைரக்டர், அதாவது நந்தன் படத்தோட டைரக்டர் சரவணன் வந்து நம்ம ஸ்பேஸ்ல எடுத்துருக்காரு போல இருக்கு. நான் கவனிச்சிருந்தா ஸ்பீக்கர் கொடுத்துருக்கேன், படத்தை பத்தி கேட்டிருக்கலாம். யாரும் ப்ரோ ஒரே ஒரு நிமிஷம் தான் ப்ரோ இருந்தாரு, போயிட்டு உடனே போயிட்டாரு. ஒரு 50 செகண்ட் கூட இருந்திருக்க மாட்டாரு, போயிட்டாரு உடனே. கிளை படத்தை நம்பர் சொல்லியிருந்தாரு, அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கருக்கு கொடுத்துருக்கலாம், அவர் வந்து பேச வச்சிருக்கலாம். ப்ரோ நான் ரெக்வஸ்ட் கேட்டுட்டே இருந்தேன் ப்ரோ, நீங்க கொடுக்கல. கடைசியில பார்த்தா ஒரு 50 செகண்ட் கிட்ட வெயிட் பண்ணாரு, அப்புறம் போயிட்டாரு. இப்படி இல்லை, எனக்கு தெரியல, எனக்கு அவர் வந்தே தெரியல. எனக்கு இப்போ என்ன தெரியல, பக் எனக்கு யார் பேசுறான்னு கூட தெரியலங்க. அதனால நான் ஒவ்வொரு தடவை பேர் கேட்கறேன். இவ்வளவு நேரம் நான் முன்னாடி வந்து குபேந்திரன் பேசுறாருன்னு எனக்கு தெரியல. நான் அப்போ வந்து வேற யாரோ பேசிட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன். உதய செல்வா பேசினாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அவ்வளவு நேரம். அப்புறம் இன்னொருத்தர் ராக்கா அப்புறம் ஒருத்தர் இருந்தாரு, அவர் பேசினாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ரொம்ப நேரம். ஏன்னா அது எல்லாத்துக்குமே அந்த வேவ் காமிக்குது, இந்த பேசும்போது அலைவரிசை வரும்ல, அந்த அலைவரிசை எல்லாத்துக்குமே காமிக்குது. அதுல வந்து ஒரு மிஸ்கம்யூனிகேஷன். பரவாயில்ல, விட்டுருவோம். சுமார் ப்ரோ மணி 10 பை பை சொல்லுவோமா? ப்ரோ ஒரே ஒரு இது, ஏன் ப்ரோ இப்ப இந்த ஸ்பேஸ் மட்டும்தான் ப்ரோ பக்காவே இருக்கு. ஆக்சுவலா நீங்க டைம் பாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த ஃப்ளோல இருந்து அந்த சவுண்ட் வேரியேஷன்ல இருந்து எல்லாமே கரெக்டா இத்தனை வருஷமா கேட்டுட்டு இருக்கேன், அதுல கரெக்டா இருக்கு.
இதுல மட்டும்தான் இன்னைக்கு கூட பாருங்க பர்னி ப்ரோ தப்பா அப்டேட் பண்ணிட்டாங்க ஸ்பேஸ். அது ஸ்டார்டிங் கொஞ்ச நேரம் வந்து டபுளா கேட்க ஆரம்பிச்சிச்சு. ஏது ப்ரோ இன்னைக்கு ஸ்பேஸா டபுளா கேட்டுச்சா? ஆமா ப்ரோ, எப்படி சொல்றதுன்னா லெஃப்ட் மைக்லயும் லெஃப்ட் சுத்தி இப்படி வந்து திரும்பி ரைட்ல கேக்குற மாதிரி நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணல அந்த ரெண்டு மணி நேரம் ஒரு 10 நிமிஷம். அதுல ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்ச நேரம் கேட்டு பாருங்க, அந்த ரெக்கார்டை டபுளா கேக்குது. இன்னொரு விஷயம் பாருங்க, எனக்கு என்னன்னு இதுவும் புரியல. அவர் கேட்கற பாயிண்ட் நான் கேட்கிறேன், நானும் கேள்வி கேட்கறேன். இப்போ வந்து டைம் பாஸ் பேஸ் ரெக்கார்டு இருக்குல்ல, அந்த ரெக்கார்டு கேளுங்க. நம்ம கார்த்திக் இருக்குல்ல, அதுல வந்து அவங்க இப்போ சட்டையே போட்டாலும் அவங்க ஒவ்வொருத்தவங்களும் பேசுறது தனித்தனியா கேட்குது, நீட்டா இருக்கு, அழகா கேட்குது. நம்ம ஸ்பேஸ் அப்படி கேட்க மாட்டேங்குது. நடத்தும் போதும் பக்கா இருக்கு, நடத்தி முடிச்சு ரெக்கார்டு கேட்கும் போதும் அந்த குழப்பம் இருக்கு. எல்லாரும் பேசினாலும் எல்லா வாய்ஸும் சேர்த்து கேட்குது, ரொம்ப லோவா கேட்குது வாய்ஸ். அதே மாதிரி யூடியூப்ல நம்ம லிசனர்ஸே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி லைவா கேட்கும் போது இல்லை வாய்ஸ் லோவா கேட்குதுன்னு கேட்கறாங்க. காலில் ட்விட்டர்ல கேட்கும் போது லோவா கேட்குது. என்ன காரணம்? சுகுமார் ப்ரோ என்ன பஞ்சாயத்து சொல்லுங்க, இது கிளியர் பண்ணிட்டு முடிச்சு விடுவோம். ப்ரோ அது ஒண்ணுமே இல்ல ப்ரோ, அவருக்கு ஆக்சுவலா கீழே இருந்து ஒருத்தர் போடுறாருல, புவன் வந்து ரெக்கார்ட் பண்றாரு. ரெக்கார்ட் பண்ணி அவர் மேக் பண்ணி காலையில யூடியூப்ல அப்லோட் பண்றாங்க. அவரு கீழே லிசனரா இருந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணக்குள்ள கிளியரா இருக்கும் ப்ரோ. நம்ம ஸ்பீக்கர்ல இருந்து ரெக்கார்ட் பண்ணா அது கொஞ்சம் இதா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும்ன்றது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சுகுமார் நான் பேசிட்டேன், அது கரெக்ட் தான் ப்ரோ. சுகுமார் நான் சொல்லுங்கண்ணா. இல்ல அதான் சொல்லிட்டாரு. ஓகே, அதுதான் நானும் சொல்ல வந்தேன். பட் ஆனால் வந்து வாய்ஸ் இன்னும் லோவாக இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் நார்மலாக வந்துட்டு அந்த வேவ் இருக்கும் தெரியுமா, அதை வச்சு தான் வந்து இது நைட் ரெக்கார்ட் போட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு அந்த கரெக்டாக கட் பண்ணிட்டு அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். நான் அதில் வந்து இப்போ வால்யூம் லோவாக இருக்குன்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொன்னதுனால நான் என்ன பண்ணேன், நான் மேனுவலாக வந்துட்டு வால்யூம் கொஞ்சம் அந்த டிபி மட்டும் ஒரு 4 dB இல்லை 5 dB வந்து இன்க்ரீஸ் பண்ணுவேன். அதே மாதிரி வந்து அந்த விண்ட் நாய்ஸ் ரிமூவல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது ஆன் பண்ணி வைப்பேன். ஏன்னா சில டைம் இப்போ மைக் ஆன்ல இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு சின்ன நாய்ஸ் அப்பப்போ வர்றப்போ அது மட்டும் ஆஃப்ல இருக்கிறது, அது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணும் ஆக்சுவலா. ஸோ அது பண்ணிட்டு அப்படியே அமுச்சு விட்ருவேன். ரெக்கார்டடு இப்போ வேற யாராவது இப்போ 3 பேர் தான் இருக்குமா, ஸோ வந்துட்டு அதில் வந்து லிஸ்னர்லேருந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த மாதிரி நமக்கு லிஸ்னர்லேருந்து இது பண்ணால் ஓகே, பிரச்சனை கிடையாது. சரி சுகுமார் நான் பாய் சொல்கிறாரு, முடிச்சுக்கலாம். ப்ரோ அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஒப்பீனியன் சொல்லிடுறேன். ஆக்சுவலா நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களே, ஆக்சுவலா நீங்க வந்து ஒரு இன்னொரு டம்மி ஐடி கிரியேட் பண்ணிட்டு கீழே லிசனரா இருந்து ரெக்கார்ட் பண்ணி பாருங்க. அது வந்து கிளியராகவும் இருக்கும், வாய்ஸ் வந்து தனித்தனியே கேட்கும் ப்ரோ. இது வந்து என்னன்னா எல்லா வாய்ஸுமே அப்படியே கலந்துருக்கும் போது ஒரு 4 பேர் பேசினாங்கன்னா அந்த 4 வாய்ஸுமே ஒரே டைம்ல கேக்குது. அதான் என்ன ஆகுது, கேட்கக்குள்ள யூடியூப்ல கேட்கக்குள்ள அது ரொம்ப இதாகுது, இரிட்டேட் ஆகுது. நீங்க வேணா போன்ல ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் புரியாம வந்து எல்லாரும் வந்து வினோத்தை வந்து கமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க யூடியூப்ல. மனசெல்லாம் கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க ஆளும் வரல, ரிக்வஸ்டும் கொடுக்கல. ப்ரோ வினோத் ப்ரோ லிஸ்னர் இருக்காரு, அந்த ரெக்கார்டு அதிகமா கேட்டுப்பார் போல. அவரு சூரியன் சரத்குமார் மாதிரி விளங்கி நிற்கிறாரு. ஆளே வரலையே இன்னைக்கு, கீழதான் இருக்காரு. வினோத் இருக்கானா காட்டலையே. வினோத் ப்ரோ இமோஜி போடு ப்ரோ, தம்ஸ் அப் கொடுக்குறாரு. ரிக்வஸ்டே காட்டல, ரிக்வஸ்ட் கொடு வினோத். பர்னி ப்ரோ இது வேணா ட்ரை பண்ணி பாருங்க. போன்ல வந்து கீழே டிசைன்ல இருந்து டம்மி அக்கௌண்ட் போட்டு ரெக்கார்ட் போட்டுங்க. அதை வந்து நாளைக்கு அப்படியே பிரகாஷ் ப்ரோக்கு அனுப்பிச்சு அவர் அப்லோட் பண்ணிருக்கோம். என்னன்னா சீரியஸா சொல்றேன், எனக்கு என்னன்னா வந்துட்டு நான் வந்து ரெக்கார்டு வந்து இதுல கேட்கறது வந்து பிசில தான் இது பண்ணிட்டு இருக்கேன். ஃபோன்ன்றது வந்துட்டு நடுவில் மெசேஜஸ் வரும், இது வரும். ஸோ அதனால இருக்கும், இல்லைன்னா சில டைம் ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பேஸ் ஆன்லேயே வச்சுட்டு ஃபுல் டைம் வந்து ரெக்கார்ட் போடுற அளவுக்கு 2.5 மணி நேரம் வந்து ஃப்ரீயாக இருக்க முடியுமான்னு தெரியல அந்த ஃபோனுக்கு சொல்கிறேன். ஸோ அதனால தான் வந்துட்டு அதில் ரெக்கார்ட் போடுறது கிடையாது, வேற ஒன்றும் கிடையாது. ப்ரோ அந்த கிருஷ்ணகண்ணை பார்த்துல ப்ரோ, அது வந்து ஒரு லேடி வருவாங்களா, அவங்க யார், அக்காவா? அபர்ணா பாலமுரளியா? இல்ல இன்னொருத்தவங்க கிளைமேக்ஸ், அது ஒய்ஃப்ங்க. ஓ ஒய்ஃப். அவங்க என்னன்னாங்க, அவங்கள பத்தி ஒண்ணுமே சொல்லல. ஸ்பாயிலர் கேட்காதீங்க, நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேங்க.
ஜோ ப்ரோ நான் மெசேஜ் பண்றேன், வாய்ஸ் நோட் அனுப்புறேன். அப்புறம் போன்ல பண்ணவர் யாரு? அப்ப போன் பண்ணவர் கார்ல போறப்ப போன் பண்ணுவாரு தெரியுமா கடைசியில? சரி ரைட்டு. இது சுகுமார் ப்ரோ முடிச்சுக்கலாம். அப்புறமேட்டு வந்து இந்த ஆன்லைன் தமிழான்னு ஒரு ட்விட்டர் பேஜ் ஒன்று இருக்கு. அந்த ஆன்லைன் தமிழா அப்படிங்கிற பேஜில் பார்த்தீங்கன்னா ட்விட்டர் பேஜில் அந்த பரிதாபங்களோட இன்னைக்கு வந்து முழு வீடியோவை அப்படியே அப்லோட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்குறவங்க தான் பார்த்துக்குங்க. என்னதுன்னா யாரு? ஆன்லைன் தமிழா பேஜ். அந்த லட்டு பத்தியா ப்ரோ? ஆமா ஆமா. சரி ரைட்டு. எனக்கு அடுத்தடுத்த வேலைகள் வந்து விட்டது. அந்த பணிகள் காரணமாக இப்போதைக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பாய். என் பையன் வந்துட்டான். பாய் பாய்.